நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் செல்வோம். අපි වචනයට ගමන් කරමු. நாம் திருப்பிக் கொள்வோம் யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரத்திற்கு. යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයට අපි යමු. நாம் 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். අපි 19 වෙනි පදයේ ඉඳලා අපි කියවමු. ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். මාගේ ප්‍රේමවන්ත සහෝදරයනි, නුඹලා මේක දන්නහුය. නමුත් එක එක මනුෂ්‍යයා ඇසීමට ඉක්මන් වේවා, කතා කිරීමටත් උදාහස් වීමටත් ප්‍රමාද වේවා. මක්නිසාද මනුෂ්‍යයාගේ උදාහසින් දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට නොවන්නේය. එහින් සියලු කිලුටුකමද අධික දුෂ්ටකමද පහකොට නුඹලාගේ ප්‍රාණ ගලවන්නට පුළුවන් වූ පිහිටුවන ලද වචනය මෘදුකමින් යුක්තව පිළිගන්න. ஆமென். ஆமென். நாம் சில வாரங்களாக யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து சில பகுதிகளை நாங்கள் பேசி வருகிறோம். අපි සති කීපයක් තිස්සේ යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයේ වචන කීපයක් අපි කතා කරමින් ඉනවා. இந்த போன வாரத்தில் நாங்கள் இந்த 19வது வசனத்தின் அடிப்படையில் கேட்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். අපි ගිය සතියේ මේ යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදයට අනුව ඇසීමට ඉක්මන් වේවා කියන කොටස අපි කතා කළා. இப்போ இந்த வாரத்தில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், මේ සතියේ අපි මොනවද බලන්න යන්නේ කියලා කිව්වොත්, மனிதனுடைய கோபம் கர்த்தருடைய நீதியை சரிக்கட்டுமா? මනුෂ්‍යයාගේ උදහසින් දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට නොවන්නේය කියන එක අපි බලන්න යන්නේ. இப்போ இந்த வசனத்தில் 19வது வசனத்தை எடுத்துக்கொண்டால், මෙහි අපි 19 වෙනි පදේ අපි ගත්තා. இதுல 3 காரியங்களை மிக முக்கியமாய் அவர் பேசுகிறார். මේ කාරණා තුනක් ඉතාමත් වැදගත් ලෙස ඔහු කතා කරා. முதலாவது கேட்பதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். අපි ඇසීමට උනන්දුවෙන් සිටින්න අවශ්‍යයි. இரண்டாவது பேசுவதற்கு தாமதப்பட வேண்டும். කතා කිරීමට අපි ප්‍රමාද වෙන්න අවශ්‍යයි. மூன்றாவது கோபப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். අපි උදහස් වීමටත් ප්‍රමාද වෙන්න ඕනි කියලා කියනවා. இதுக்கு அப்புறம் 20வது வசனத்தில் சொல்கிறார், தேவனுடைய கோபம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ඊට පස්සේ 20 වෙනි පදයේ කියනවා, මක්නිසාද මනුෂ්‍යයාගේ උදහසින් දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට නොවන්නේය කියලා. தமிழ் வேதாகமத்தில் பார்க்கின்ற பொழுது දෙමළ බයිබලයේ අපි බලනකොට 19வது வசனத்திற்கும் 20வது வசனத்திற்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாதது போல் தெரிகிறது. 19 වෙනි පදයටත් 20 වෙනி පදයටත් කිසිම සම්බන්ධකමක් නැහැ වගේ අපිට පේනවා. ஆனா சிங்கள பைபிள்ல பாருங்க, மக்னிசாத அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். සිංහල බයිබලයේ 20 වෙනි පදයේ ආරම්භයේදී මක්නිසාද කියන වචනයක් එහි සඳහන් වෙනවා. அப்படி என்றால் தமிழில் ஆகையால் என்று அர்த்தம். ඒ දෙමළේ අර්ථය නම් මක්නිසාද කියන තේරුම තමයි එක. என்ன ஆகையால்? ඒ මක්නිසාද කියන්නේ මොකද්ද? 20வது வசனத்திற்கும் 19வது வசனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. 19 වෙනි පදයටත් 20 වෙනි පදයටත් ඉතාමත් වැදගත් සම්බන්ධතාවයක් තියෙනවා. அந்த தொடர்பை நாம் புரிந்து கொண்டால்தான், ඒ සම්බන්ධතාවය අපි තේරුම් ගත්තොත් තමයි நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அல்லது அவருடைய எண்ணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். අපගේ උන්වහන්සේ තබා තිබෙන සැලැස්ම නැත්නම් උන්වහන්සේගේ බලාපොරොත්තු අපිට තේරුම් ගන්න පුළුවන්. மனிதனை குறித்து கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். මනුෂ්‍යයා කෙරේ උන්වහන්සේ කොහොමද බලන්නේ කියන එක අපිට බලන්න පුළුවන්. இப்போ நம்ம ஒரு வசனத்தை அந்த இடத்துல இந்த 20வது வசனத்தையும் அந்த 19வது வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது, ඒ 19 වෙනි පදේ සහ 20 වෙනි පදේ අපි සම්බන්ධ කරලා බලනකොට இந்த இடத்துல நம்ம ஆகையால் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தினால், මෙම ස්ථානයේ මක්නිසාද කියන කියමන අපි පාවිච්චි කරොත්, அந்த இடத்துல பாவிச்சோம்னா இப்படி வரும் அந்த வசனம். එම ස්ථානයේ අපි පාවිච්චි කරොත් මෙන්න මේ ආකාරයෙන් එනවා මේ වචනය. சிங்களத்துலனா அது தெளிவா அப்படியே வந்திருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. සිංහලෙන් ඒක ඒ ආකාරයෙන්ම තියෙන නිසා ඒක ලොකු ප්‍රශ්නයක් නෑ. ஆனா தமிழ்ல நான் வாசிக்கின்ற பொழுது நான் அந்த வார்த்தையையும் பயன்படுத்தி நான் இப்பொழுது வாசிக்கின்றேன், கவனியுங்கள். මම දෙමළෙන් ඒ වචනය පාවිච්චි කරලා කියවන්නම් ඔබ අහන්න. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஏனெனில் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அதாவது ஏனெனில் என்ற அந்த சொல்லை நான் பயன்படுத்துகிறேன். මම මක්නිසාද කියන කොටසේ දෙමළ බයිබලයට මම ඇතුල් කරා. இப்போ ஏனெனில் அப்படின்னைக்கு 20வது வசனமும் 19வது வசனமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுகிறது. ඒ මක්නිසාද කියන වචනයෙන් 19 වෙනි පදේ සහ 20 වෙනි පදේ එකට එක සම්බන්ධ වෙනවා. கவனியுங்கள். අවධානයෙන් බලන්න. 19வது வசனம் சொல்கிறது, 19 වෙනි පදේ කියනවා, கேட்பதற்கு தீவிரமாய் இருங்கள்.
ඔබ ඇසීමට ඉක්මන් වෙන්න කියලා කියනවා. கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருங்கள். ඔබ කතා කිරීම උදහස් වීමට ප්‍රමාද වෙන්න කියලා කියනවා. பேசுவதற்கு கொஞ்சம் தாமதமாய் இருங்கள். කතා කිරීමටත් ප්‍රමාද වෙන්න කියලා කියනවා. ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு මක් නිසාද කියලා மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. මනුෂ්‍යයාගේ උදහසින් දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට නොවන්නේ කියලා ඔහු සඳහන් කරනවා. எந்த அர்த்தத்தில் இவர் சொல்ல வருகிறார்? මේ මොන අර්ථයක් ඇතිවද මොහු සඳහන් කරන්නේ? என்னத்தை சொல்ல வருகிறார் நமக்கு? මොනවද අපිට කියන්න උත්සාහ කරන්නේ? மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை சரி கட்டாதாம். මනුෂ්‍යයාගේ උදහසින් දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට නොවන්නේ කියලා மனிதன் කියනවා. கோபப்படுவதால் මනුෂ්‍ය උදහස් වීමෙන් தேவனுடைய கோபாக்கினை வராதாம். දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨ විනිශ්චය එන්නේ නැහැ කියලා කියනවා. ஏன் அப்படி சொல்கிறார்? ඇයි එහෙම කියන්නේ? ஏன் அவர் மனிதனுடைய கோபமும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கின்றார் இந்த இடத்தில்? ඇයි ඔහු මෙම ස්ථානයේ මනුෂ්‍යයාගේ උදහස සහ දෙවියන් වහන්සේගේ විනිශ්චය පෙන්වන්නේ මෙම ස්ථානයේ? ஏன் கேட்க சொல்கிறார்? ඇයි අහන්න කියන්නේ? ஏன் பேசுவதற்கு தாமதப்பட சொல்கிறார்? ඇයි කතා කිරීමට ප්‍රමාද වෙන්න කියලා ஏன் කියන්නේ? கோபப்படுவதற்கு அவர் கொஞ்சம் லேட் ஆகுங்க இல்லாட்டி அதை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறார்? ඇයි උදහස් වෙන්න ප්‍රමාද වෙන්නේ නැත්නම් ඒක පාලනය කරන්න කියලා කියන්නේ? தேவன் உன்னதமான தேவன். දෙවියන් වහන්සේ මහත් වූ දෙවියන් වහන්සේ. தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ ස්වර්ගයේ සිට අපේ දෙස බලමින් සිටිනවා. நம்மையும் பார்த்து கொண்டிருக்கிறார். අප දෙසත් උන්වහන්සේ බලමින් සිටිනවා. எல்லா மனிதர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். සියලුම මනුෂ්‍යයන්ව උන්වහන්සේ බලමින් සිටින්නේ. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். උදාහරණයක් ලෙස අපි ගත්තොත් இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் இருக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එක ස්ථානයක ஒரு සිටිනවා. விபச்சார பெண்ணை இயேசு கிறிஸ்துவின் அண்டை கொண்டு வருகிறார்கள். ඒ වෛශ්‍යාව කාන්තාවක් දෙවියන් යේසුස් වහන්සේ ළඟට අරගෙන එනවා. கொண்டு வருகிற பொழுது எல்லாரும் என்ன செய்றாங்க? ඒ ගේනකොට ඔක්කොම මොනවද කරන්නේ? மோசேயின் நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் இவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. මෝසෙස්ගේ විවස්ථාව අනුව ගල්ගසා මැරිය යුතුයි කියලා ඔවුන් කියනවා. கர்த்தர் பொறுமையாய் இருக்கிறார். යේසුස් වහන්සේ ඉවසීමෙන් හිටියා. எல்லா கோபத்தோடு இருக்கிறாங்க. ඔක්කොම උදහසින් හිටියේ එතන. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ඔක්කොම කතා කරමින් හිටියේ. அந்த விபச்சார பெண் என்ன பேச போறாருங்கறத யாரும் கேட்கிறதுக்கு ஆயத்தமா இல்ல. ඒ වෛශ්‍යා කාන්තාව කතා කරන්නට යන්නේ මොනවද කියලා අහන්න කවුරු සූදානම්ෙන් හිටියේ නැහැ. அவர்கள் கோபத்தோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ඔවුන් උදහසින් කතා කරමින්ම සිටියා. பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது ඔවුන් කතා කරමින්ම සිටනකොට தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து දෙවියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ அந்த இடத்தில் ஒரு வார்த்தையை பேசுகிறார். එම ස්ථානයක වචනයක් කතා කරා. என்ன சொல்றாரு? මොනවද කිව්වේ? உங்களில் பாவம் இல்லாதவன் தன்னுடைய முதல் கல்லை எடுத்து எறியட்டும் அப்படின்றாரு. ඔබගෙන් පහප රහිත පුද්ගලයා ප්‍රථම ගල අරගෙන ගහන්න කියලා කිව්වා. பாருங்க, බලන්න. நமக்கு நிறைய விதங்கள்ல கோபம் வரும். අපිට බොහෝ ආකාරයෙන් අපිට තරහ එනවා. பாவம் செய்கிற மனிதனை பார்க்கின்ற பொழுது நமக்கு கோபம் வரும். පාපය කරන මනුෂ්‍යයා දෙස බලනකොට අපිට තරහ එනවා. இவன் மாதிரி இருக்க கூடாது அப்படிமோ. මෙයා වගේ ඉන්න හොඳ නැහැ කියලා අපි நம்ம කියනවා. ஏசுவோம். අපි බනිනවා. பாருங்க, ஒரு குப்பையை எடுத்து ரோட்ல வீசிட்டு யாராவது போனாங்கன்னா ඒ කුණු අරගෙන පාරේ විසි කරලා කවුරුරි ගියොත් நம்ம என்ன செய்வோம்? அவங்கள பார்த்து ஏசிக்கிட்டே இருப்போம். අපි ඔවුන් දෙස බලලා බනිමින් සිටිනවා. அப்படி செய்யலாமா? එහෙම කරන එක හරිද? தவறு இல்லையா? தவறு இல்லையா? ඒක වැරදි නේද? இந்த இயற்கைக்கு ஒரு 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 இயற்கை சூழலுக்கு ஒரு மாசுபடுத்துறோம் இல்லையா? මේ ස්වභාව ධර්මයට අපි හානි කරනවා නේද? இப்படி எல்லாம் நிறைய பேசுவோம் நம்ம. මේ ආකාරයෙන් බොහෝ දේවල් අපි කතා ஆனா කරනවා. சில சமயங்கள்ல நம்மளே அந்த குப்பையை வீசிட்டு போய்க்கிட்டே இருப்போம். සමහර වෙලාවට අපි මේ කුණු අපි විසි කරලා අපි ගමන් කරමින් යනවා. மனிதனுடைய பண்பு அப்படிதான் இருக்கிறது. ඒ මනුෂ්‍යයන්ගේ පුරුදු ඒ ආකාරයෙන් තමයි තියෙන්නේ. மற்றவர்கள் பாவம் செய்கிற பொழுது அவர்களை ஏசுவார்கள், பேசுவார்கள், கோபப்படுவார்கள் மனிதர்கள். අනිත් අය පව් කරනකොට ඒ කටට බනිනවා නැත්නම් ඒ කටට උදහස් වෙනවා මිනිස්සු. ஆனால் அவர்களுக்கு சூழ்நிலை வந்து அவர்கள் செய்கின்ற பொழுது அது சூழ்நிலை அப்படின்ட்டு போயிடுவாங்க. නමුත් ඒ අය ඒ වැරදි කරනකොටගෙන ඒ අවස්ථාවට අනුව ඒක සිද්ධ වුණා කියලා ඔවුන් කියලා යනවා. இப்போ இந்த இடத்தில் 19வது வசனத்தின் அடிப்படையில் 19 වෙනි පදයට අනුව முதலாவது கேட்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். ඇසීමට අපි ඉක්මන් වෙන්න අවශ්‍යයි. இரண்டாவது பேசுவதற்கு தாமதப்பட வேண்டும். අපි කතා කිරීමට ප්‍රමාද වෙන්න ඕනි. கோபப்படுவதற்கும் நாம் தாமதமாய் இருக்க வேண்டும். අපි උදහස් වෙන්නටත් වීමටත් ප්‍රමාද විය යුතුයි. இப்போ கர்த்தர் மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்கின்ற பொழுது මනුෂ්‍යයාගේ උදහසින් දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට නොවන්නේ කියලා කියනකොට மனிதனுடைய எந்த பகுதியை இவர் காண்பிக்க விரும்புகிறார்? මනුෂ්‍යයාගේ කුමන කොටසද මොහු පෙන්වන්නට උත්සාහ කරන්නේ? எல்லா மனிதனும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாய் இருக்கிறான். සියලුම මනුෂ්‍යයන් උන්වහන්සේට විරුද්ධව පව් කරලා උන්වහන්සේගේ කරුණාව රහිතව සිටිනවා. இப்போ கர்த்தருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்றோம்?
ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ අපි මොනවද කරන්නේ? நம்ம எல்லாரும் இருக்கிறோம். අපි සියලු දෙනාම සිටිනවා. ஆனா நம்ம என்ன செய்றோம்? மற்றவர்கள் பாவம் செய்கிற பொழுது அவர்களுக்கு கல் எறிவதற்கு கல்லுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். නමුත් අනිත් අය පව් කරනකොට ඒකට ගල් ගහන්න අපි ගල් අතේ අරන් තියාගෙන ඉන්නවා. என்னவே கட்டே தியாகன என்ன வாயில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். අපි කටේ තියාගෙන ඉන්නේ. எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். මොන වෙලාවෙද අවස්ථාව හම්බෙන්නේ කියලා බලාගෙන ඉන්නේ. டக்குன்னு எடுத்து வீசிரலாம்னு பாக்குறோம். ඉක්මනට අරගෙන ඒක විසි කරමුද කියලා අපි බලාගෙන அந்த ඉන්නේ. வார்த்தையினால அவங்கள கொன்னுருவோம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ඒ වචන වලින් අපි ඔවුන්ව මරණමු කියලා බලාගෙන ඉන්නවා. அந்த சமயத்துல நமக்கு வர்ற கோபம் இருக்குதே, ඒ වෙලාවේ අපිට එන තරහ තියෙනව නේද? அந்த கோபம் தான் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ඒ තරහ තමයි උන්වහන්සේගේ ඒ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට නොකරන්නේ. ஏன் அது நடப்பிக்காது? ඇයි ඒක ඉෂ්ට නොවන්නේ? கர்த்தர் மேல இருந்து பார்க்கிற நேரத்துல ස්වාමින් වහන්සේ ඉහළ සිට බලමින් සිටින මොහොතේ கல்லை எடுத்துக்கிட்டு இருக்கிறவனும் ஒண்ணுதான், මේ ගල අරන් සිටාගෙන ඉන්න එක්කෙනත් එකයි, கல்லடி வாங்க போறவனும் ஒண்ணுதான். ඒ ගලෙන් ගුටි කණ්ඩ යන එක්කෙනත් එකයි. கர்த்தர் ரெண்டு பேருடைய இருதயத்தையும் நன்றாய் அறிந்து ඒ வைத்திருக்கிறார். දෙදෙනාගේම සිත උන්වහන්සේ හරියාකාරව දැනගෙන සිටිනවා. அதனாலதான் கர்த்தர் பொறுமையா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ඒක තමයි උන්වහන්සේ ඉවසීමෙන් ඉඳගෙන බලාගෙන அவங்க ඉන්නේ. எல்லாம் சொல்றாங்க இவள கல்லெறிந்து கொல்ல வேண்டும், ගල් ගහලා මරන්න ඕනි කියලා උන් இப்படிப்பட்ட කියනවා. ஒரு பாவியை வைக்க கூடாது. මේ වගේ පව්කාරය තියන්න හොඳ නැහැ. இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவரை நாங்கள் கல்லெறிந்து கொன்றே தீர வேண்டும். මේ වගේ පව් කරන කෙනෙක්ව අපි ගල් ගහලා මරන්නම ඕනි. நம்ம எத்தனை சூழ்நிலைகள் அப்படி சொல்லி இருக்கிறோம். අපි අවස්ථා කීයකදී අපි මෙහෙම කියන්නත් ඇද්ද? நம்ம மற்றவர்களை பார்த்து சொல்லுவோம் இல்லையா? අපි අනිත් අයව බලලා කියනව නේද? நம்ம சொல்லுவோம் இப்படி செஞ்சிருக்க கூடாது, මෙහෙම කරලා තියෙන්න හොඳ නැහැ. இதை நாம் இப்படி செய்திருக்க வேண்டும், අපි මේක මේ ආකාරයෙන් කරලා තියෙන්න ඕනේ. ஏன் இந்த தப்பை செய்தீர்கள், ඇයි මේ වැරද්ද ඔබ කරේ? இதை செய்யாமல் இருந்திருக்க வேண்டும், මේක නොකර ඉන්න තිබුණා. அப்படி நிறைய சொல்லிக்கிட்டு இருப்போம். අපි බොහෝ ඒ ආකාරයෙන් කියනවා. ஆனால் நமக்கு அந்த சூழ்நிலை வருகிற பொழுது නමුත් අපිට ඒ අවස්ථාව වෙනකොට சில வேளை அந்த பாவத்தில் அந்த தவறை நாமே செய்து விடுவோம். ඒ පාපේ නැත්නම් ඒ වැරද්ද අපිම කරනවා. செய்துட்டு කරලා நம்ம என்ன செய்வோம்? අපි මොනවද කරන්නේ? நம்ம சொல்லுவோம் அது சூழ்நிலை அப்படிம்போம். ඒක අවස්ථාව අනුව සිද්ධ වුණා කියලා කියනවා. அந்த சூழ்நிலையை என்னால தவிர்க்க முடியல, ඒ අවස්ථාව මට පැහැර අරින්න බැරි වුණා. அதனால தான் நான் அதை செய்தேன். ඒක මට කරන්න සිද්ධ වුණා. ஆனா உண்மையிலே மற்ற மனுஷன் செய்யற நேரத்துல நம்ம எவ்வளவு கோபப்படுவோம். අනිත් අය ඒක කරනකොට අපි කොච්චර තරහ වෙනවද? சில வேளை கடவுள் மேலேயும் நம்ம கோபப்படுவோம். සමහරලාට ස්වාමින් වහන්සේටත් අපි උදහස් වෙනවා. கடவுளே நீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டா இருக்கீங்க, ඔබ මේවා බලාගෙනද ඉන්නේ? நீங்க சும்மாவா இருக்கீங்க, ඔබ නිකන්ද ඉන්නේ? இவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதா? මොවුන්ට දඬුවමක් දෙන්න හොඳ නැද්ද? நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, රටේ මෙච්චර ප්‍රශ්න තියෙනවා. இவ்வளவு கொள்ள அடிக்கிறாங்க, මෙච්චර කොල්ල කනවා. இவ்வளவு ஒருத்தர் கொன்னுக்குறாங்க. එක්කෙනා මරනවා. இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் கடவுளை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் இது சரியா? මේ වගේ සිද්ධ වෙනකොට ඔබ වහන්සේ බලාගෙන ඉන්නවා මේක හරිද? ஆனா கர்த்தர் மேல இருந்து பார்க்கிற நேரத்துல නමුත් ස්වාමින් වහන්සේ ඉහළ සිට බලන මොහොතේ இது எல்லாமே சரியா ஒண்ணா தான் இருக்குது. මේ ඔක්කොම එකට තමයි තිබෙන්නේ. ඒකාකාරව තමයි තිබෙන්නේ. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறது இல்ல, கர்த்தர் கோபப்படுறது இல்ல, அவர் பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ඒක තමයි ස්වාමින් වහන්සේ උදහස් වෙන්නේ නැතුව උන්වහන්සේ පාඩුවේ බලාගෙන ඉන්නේ. அந்த விபச்சார பெண்ணை கொண்டு போன மக்கள்கிட்ட ඒ වෛශ්‍යාව කාන්තාව ගැන අරගෙන ගියේ ජනතාවට அவங்களுக்கு ரொம்ப கோபம், ඒකට ගොඩක් තරහින් හිටියේ. இவளை கொல்ல வேண்டும். මේව මරන්න ඕනේ. ஆனா தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து නමුත් දෙවියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ அந்த இடத்துல ரெண்டு பேரையும் பார்க்கிறாரு. එම ස්ථානයේ දෙගොල්ලෝම බැලුවා. ஒரு மனிதனாய் இருந்திருந்தால் அவரும் கோபப்பட்டிருப்பார். ඒ මිනිසෙක්ව සිටිනම් උන්වහන්සේ තරහ වෙනවා. அவர் கோபப்பட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாரு? උන්වහන්සේ උදහසට පත් වෙලා උන්වහන්සේ මොනවද කියන්නේ? நியாய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், ඒ විනිශ්චය අපි විවස්ථාව අපි ඉෂ්ට කරන්න ඕනේ. நாம் இவளை கொல்ல வேண்டும், අපි මේව මරන්න ඕනේ. எனக்கும் நல்ல பெரிய கல்லை கொண்டு வாங்க, මටත් ලොකු ගලක් අරගෙන එන්න. நானும் அடிக்கின்றேன், මමත් ගහන්නම්. நான் முதல் கல்லை எறிந்தவுடன் நீங்களும் எரியுங்கள். මම ප්‍රථම ගල ගැහුවට පස්සේ ඔබත් ගහන්න. இது ஒரு கௌரவம் நமக்கு. මේක අපිට ගෞරවයක්. ஒரு பாவியை நாங்கள் கொலை செய்கிறோம், එක පාපිෂ්ඨයෙක්ව අපි මරනවා. கர்த்தர் எங்கள் மீது பிரியமாய் இருப்பார். ස්වාමින් වහන්සේ අප කෙරෙහි ඇලුම්ව සිටී. சவுலும் இதே தான் செஞ்சான் பாருங்க. සවුලුත් මේකම තමයි කරේ. திருச்சபைகளை துன்பப்படுத்திக்கிட்டு போறாரு, සභාවන් ඔවුන් කරදර හිරිහැර කරමින් ගියා. கிறிஸ்தவர்களை அழிக்கிறாரு, ඒ ක්‍රිස්තියානි ජනතාව විනාශ කළා. கிறிஸ்தவர்களை கொல்லுகிறார். ක්‍රිස්තියානි ජනතාව ඔහු මැරුවා. கொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய உடைகளை பாதுகாத்துக் கொள்கிறார். ඒ මරණ අවස්ථාවේදී ඔවුන්ගේ ரெதிபவா රෙදි පවා ඔහු ගත්තා. පැහැර ගන්නවා. இல்ல, பாதுகாக்கிறார். ආරක්ෂා කරනවා.
நிறைய காரியங்களை அவர் செய்துட்டு இருக்கிறாரு. බොහෝ කාර්යයන් ඔහු කරමින් සිටියා. தமஸ்குவுக்கு போறாரு. ඒ දමස්කයට ගියා. அங்க காகிதங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார். ඔහු ලියුම් අරගෙන ගියා එහෙට. திருச்சபைகளை கொலை செய்ய வேண்டும், திருச்சபை மக்களை அழிக்க வேண்டும். සභාවවල ජනතාව මරන්න ඕනි, විනාශ කරන්න ඕනි කියලා. இதுதான் தேவனுக்கு பிடித்தது. මේක තමයි දෙවියන් වහන්සේ කැමති උදේ. கடவுளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் நாங்கள். අපි උන්වහන්සේට වැඩ කරන්න ඕනි. நாம் அந்த ஜனங்களை கொல்கின்ற பொழுது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார். අපි මේ ජනතාව මරනකොට දෙවියන් වහන්සේ අපිට ඇලුම් වෙනවා, කැමති වෙනවා. அப்படியாப்பட்ட ஒரு எண்ணத்தோட அங்க இருந்து போறாரு பாருங்க. මේ ආකාරයේ කල්පනාවක් ඇතුව එහෙන් ඔහු පිටත් ஆனால் වුණා. கர்த்தருடைய எண்ணம் அப்படியாப்பட்டது கிடையாது. නමුත් ස්වාමින් වහන්සේගේ සිතුවිල්ල ඒ ආකාර දෙයක් නෙමෙයි. இயேசு கிறிஸ்து அந்த விபச்சார பெண்ணை அழைத்து வந்து அந்த மக்கள்கிட்ட கேக்குறாரு. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වෛශ්‍යාව කාන්තාව රැගෙන ආයි ජනතාව දෙස බලලා අහනවා. உங்கள்கிட்ட யாராவது பாவம் இல்லாதவன் இருந்தால் முதலாவது கல்லை எறியட்டும். ඔබගෙන් පාපය නැති කෙනෙක් සිටිනවා නම් ඉස්සලාම ඔහු අරගෙන ගලෙන් ගහන්න. அவர்களுடைய கோபம் கர்த்தருடைய நீதியை செய்யாது. ඔවුන්ගේ උදහස උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට කරන්නේ නැහැ. ஏன் செய்யாது? ඇයි කරන්නේ නැත්තේ? அந்த இடத்துல கல்லை வைத்திருப்பவர்களும் ஒன்றுதான், එම ස්ථානයේ ගල් තබාගෙන ඉන්න අයත් එකයි. அந்த விபச்சார பெண்ணும் ஒன்றுதான். ඒ වෛශ්‍යාව කාන්තාවත් එකයි. கடவுளை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட எந்த வித்தியாசமும் கிடையாது. ඒ ස්වාමින් වහන්සේ අනුව බැලුවොත් ඒ දෙදෙනා අතර කිසිම වෙනසක් නැහැ. அவர்கள் ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். ඒ දෙදෙනාම එකම මිනිසුන් இரண்டு තමයි. பேருமே பாவம் செய்தவர்கள் தான். ඒ දෙදෙනාම පාපය කරපු අය තමයි. அதனால தான் மக்கள் கோபப்படுற நேரத்துல கர்த்தர் பொறுமையா இருப்பார். ඒක තමයි ජනතාව උදහස් වෙනකොට උන්වහන්සේ ඉවසීමෙන් සිටියේ. ஆனால் கர்த்தர் கோபப்படுகிற பொழுது மனிதர்களால் நிம்மதியாய் இருக்கவே முடியாது. නමුත් උන්වහන්සේ උදහස් වෙනකොට ජනතාවට නිදහසේ ඉන්න බෑ. கர்த்தர் கோபப்படுகிற பொழுது எப்படி கோபப்படுவார்? ස්වාමින් වහන්සේ උදහස් වෙනකොට කොහොමද උදහස් වෙන්නේ? அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. උන්වහන්සේගේ ඉවසීමේ සීමාවක් තිබෙනවා. அந்த பொறுமை எப்பொழுது தாண்டுகிறதோ அப்பொழுது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வர ஆரம்பிக்கும். ඒ ඉවසීම පනින්නේ කොයි වෙලාවෙද උන්වහන්සේගේ විනිශ්චයෙන්ට පටන් ගන්නවා. அவருடைய நியாய தீர்ப்புங்கிறது மனிதர்கள் எல்லோருக்கும் ஒரே விதத்தில் இருக்கும். උන්වහන්සේගේ විනිශ්චය කියන එක හැම මනුෂ්‍යයාටම පොදුවේ තිබෙනවා. செதேம் குமாராவை கர்த்தர் அழிக்கின்ற பொழுது அதை தான் செய்தார். සොදොම් සහ ගොමෝරාව විනාශ කරනකොට උන්වහන්සේ ආකාරයෙන් තමයි කරේ. என்ன செய்தார்? මොනවද කළේ? லோத்துங்கிற ஒருத்தன் அந்த இடத்துல இருக்கிறான். ලෝත් කියන පුද්ගලයෙක් එම ස්ථානයේ සිටියා. இப்போ ஆபிரகாம் அவனுக்காக ஜெபிக்கிறாரு. ආබ්‍රහම් ඔහු වෙනුවෙන් යාඥා කරා. அவர் போய் கேட்கிறாரு, ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? ඔහු ගිල්ල යාඥා කළා අහනවා ස්වාමිනී ධර්මිෂ්ඨයන් 10 දෙනෙක් හිටියොත් ඒ නුවර ඔබ විනාශ කරනවද? இல்லன்றாரு. උන්වහන්සේ කියනවා නෑ කියලා. 5 பேர் இருந்தா ஆண்டவரே? 5 දෙනෙක් හිටියොත් ස්වාමිනී? இல்ல. නෑ. 2 பேர்? 2 දෙනෙක්? இல்ல. නෑ. ஒரு ஆள் එක්කෙනෙක් அழிக்க மாட்டேன்னு சொல்ல அவனை வெளியே கொண்டு வந்துட்டு அழிச்சிட்டாரு. විනාශ කරන්නේ නෑ කියලා කිව්වේ නෑ. ඔහු එළියට අරගෙන ඇවිල්ලා ඒක විනාශ කරා. கர்த்தருடைய கோபம் அப்படிதான். ස්වාමින් වහන්සේගේ උදහස එහෙම තමයි. ஒரு நீதிமானுக்காக கர்த்தர் பொறுமையாய் இருப்பார். එක ධර්මිෂ්ඨයෙක් උදෙසා උන්වහන්සේ ඉවසීමෙන් ඉන්නවා. அந்த நீதிமான வெளியே கொண்டு வந்துட்டு அதை அழிக்க வேண்டுமா அழித்து விடுவார். ඒ ධර්මිෂ්ඨාව එළියට අරගෙන එන්න ඕන නම් ඒ අරගෙන ඇවිල්ලා ඒක විනාශ කරලා දානවා. கர்த்தருடைய கோபம் அப்படிதான். ස්වාමින් වහන්සේගේ උදහස ඒ ආකාරයෙන් තමයි තියෙන්නේ. மனிதனுடைய கோபம் அப்படியாப்பட்டது கிடையாது. නමුත් මනුෂ්‍යයාගේ උදහස ඒ ආකාරයෙන් නෙමෙයි තියෙන්නේ. மனிதனுடைய கோபம் எப்படியாப்பட்டது? මනුෂ්‍යයාගේ උදහස කොයි ආකාරයෙන්ද තියෙන්නේ? அவன் எப்படின்னா ஒரு 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 சோறு பானைக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படின்னு பார்ப்பான். ඒ මනුෂ්‍යයා බලන්නේ එක බත් මුට්ටියකට ඒ බත් ඇටයක් තමයි ඒ පදම කියලා හු බලන්නේ. ஒன்னு அப்செட்டா இருந்துச்சுன்னா එකක් අප්සෙට් නම් எல்லாமே அப்செட் தான் தூக்கி வீசணும்ன்றான். ඔක්කොම අප්සෙට් ඒ ටික ඔක්කොම විසි කරන්න ඕනි කියලා ඔහු කියයි. ஆனா கர்த்தர் எப்படின்னா නමුත් ස්වාමීන් වහන්සේ කොහොමද කිව්වොත් அந்த ஒன்றை மட்டும் எடுத்துட்டு மத்ததெல்லாம் நல்லா வச்சிருவோம் அப்படின்னு யோசிப்பாரு. ඒ එක විතරක් අරගෙන අනිත් ටික ඔක්කොම හොඳට තියමු කියලා උන්වහන්සේ හිතනවා. கர்த்தருடைய கோபம் அப்படிதான் இருக்கும். ස්වාමීන් වහන්සේගේ උදහස ඒ ආකාරයෙන් තමයි තියෙන්නේ. அதனால தான் கர்த்தர் டக்கு டக்குன்னு வந்து ஒவ்வொருத்தனையும் அடிச்சு போட்டு போறது இல்ல. ඒ නිසා තමයි ස්වාමීන් වහන්සේ ඉක්මනට ඇවිල්ලා එක එකනාට පහර දීලා යන්නේ නැහැ. சில சமயங்கள்ல நம்ம யோசிப்போம், ஆண்டவர் இருந்தா வந்து இவங்களெல்லாம் அழிச்சு போட்டுறலாமே. අපි හිතනවා ස්වාමීන් වහන්සේ සිටිනවා නම් මොවුන් ඇවිල්ලා විනාශ කළා දාන්න පුළුවන් නේ. நம்ம அப்படிதான் கோபப்படுவோம். අපි එහෙම තමයි උදහස් වෙන්නේ. ஆனா கர்த்தர் அப்படி கோபப்பட மாட்டார். නමුත් ස්වාමීන් වහන්සේ ආකාරයෙන් උදහස් වෙන්නේ නැහැ. ஏன்? ඇයි? அவர் நீதி உள்ள தேவன். අපි උන්වහන්සේ ධර්මිෂ්ඨ උදවියන් වහන්සේ. அவர் நீதியை செய்வதில் ஒருபோதும் அவர் வந்து விலகி போவதே கிடையாது. උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම් කිරීමෙන් උන්වහන්සේ කවදාවත් ඉවත් වෙලා යන්නේ නැහැ. அவர் எப்பொழுதுமே மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ හැම වෙලාවෙම මනුෂ්‍යයන් දෙස බලමින් සිටින්නේ. எல்லா மனிதர்களும் இந்த மாமிசத்தில் இருக்கின்ற மனிதர்கள். හැම මනුෂ්‍යයන්ම මේ මාංශයේ සිටිනව මනුෂ්‍යයන්ව සිටිනවා. லேவியராகமம் புத்தகத்தில் கடைசி பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். ලෙවී කතාවේ අවසාන කොටස ඔබ කියවලා බලන්න. அந்த இடத்தில் மக்களுக்கு சொல்றாரு, யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டானா එම ස්ථානයේ ජනතාවට කියනවා කවුරු හරි කෙනෙක් මැරුණොත් அவரை அடக்கம் செய்கிறவர்கள் 7 நாளைக்கு
தீட்டுப்பட்டிருப்பார்கள். ඔහුව බූමදාන කරන අය දින 7කට අපවිත්‍රව සිටිනවා කියලා කියනවා. அதாவது செத்து போன ஒரு உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வருகிறவர்கள் 7 நாளைக்கு தீட்டுப்பட்டிருப்பார்கள். ඒ මල ශරීරයක් ඒ බූමදාන කරලා එන අය දවස් 7කට අපවිත්‍රව සිටිනවා. அப்படின்னா இந்த சரீரம் செத்து போன அந்த சரீரம் என்னவாய் இருக்கிறது? ஒரு தீட்டானதாய் இருக்கிறது. ඒ කියන්නේ මරුණා වූ ඒ ශරීරය අපවිත්‍රව තිබෙනවා කියලා කියන්නේ. அப்போ அந்த சரீரத்தில் உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அவன் ஒரு மனிதன். ඒ ශරීරයට පණ තියෙනකම් විතරයි ඔහු ඒ මිනිසෙක්. அவனுக்கு எப்போ அந்த உயிர் அவனை விட்டு போகிறதோ ඒ ප්‍රාණය ඔහුගෙන් කවද්ද අයින් වෙන්නේ? அவன் பிணமாய் மாறி விடுவான், ඔහු தீட்டாய் மாறி விடுவான். ඔහු මලකඳක් ලෙස වෙනස් වෙනවා. ඔහු අපවිත්‍ර වෙනවා. அவ்வளவு ரொம்பவும் கீழே இருக்கிற மனிதன் அவன். එච්චර පහත්ව සිටිනා වූ මේ මනුෂ්‍යයා. அப்ப இந்த மனிதனுக்குள் பாவம் இருக்கிறதா? එතකොට මේ මනුෂ්‍යයා තුල පාපය තිබෙනවද? இருக்கிறது. තිබෙනවා. எங்க இருக்குது? කොහෙද තියෙන්නේ? கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுது மீறினானோ அப்பொழுதே அவனுக்குள் பாவம் வந்து விட்டது. ස්වාමින් වහන්සේගේ වචනට අකීකරුණේ කොයි වෙලාවද? ඒ මොහොතේම ඔහු කෙරේ පාපය ආවා. முதலாவது மற்றவர்களை பார்ப்பதற்கு முன்பு நம்மை நாம் பார்க்க வேண்டும். අපි අන් අයව බැලීමට ප්‍රථමයෙන් අපි අපිව බලන්න ඕනේ. முதலாவது மற்றவர்களுக்கு கல்லை எறிந்து வீசுறதற்கு முன்னாடி நம்மை குறித்து நாம் நன்றாய் பார்க்க வேண்டும். අන් අයට අපි ගල් ගසන්ට ප්‍රථමයෙන් අප ගැන අපි හොඳාකාරව විමසිලෙන් බලන්න நாம் ඕනේ. எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අපි කොයි ආකාරයෙන්ද සිටින්නේ කියලා අපි පරීක්ෂා කරලා බලන්න சில ඕනේ. கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் ஒரு சாக்கு. සමහර ක්‍රිස්තියානියාට මේක තමයි එක අවස්ථාවක්ව තිබෙන්නේ තියාගන්නේ. මොකද්ද? பக்கத்துல இருக்கிற சகோதரர் ஏதாவது தப்பு பண்றாரா? ළඟ සිටින සහෝදරයා මොන හරි පව් කරනවද? பொய் சொல்றாரா? බොරු කියනවද? அவர் ஏதாவது பாவம் செய்றாரா? ඕ මොනවා හරි පාපයක් කරනවද? அப்படி மட்டும் செய்றாருன்னு கேள்விப்பட்டு தெரிஞ்சிருச்சுன்னு மட்டும் வைங்க. එහෙම මොන හරි කරනවා කියලා ආරංචි වුණොත් කියලා ඔබ හිතන්න. இவருக்கு இருக்கிற சந்தோஷமே தனி ஒரு சந்தோஷம். මොහුට තියෙන වෙනම සතුටක්. என்ன சந்தோஷம்? මොන සතුටක්ද? அவன் மாதிரி நான் இல்ல. ඔහු වගේ මම නෑ. அவன் பொய் சொல்றான், நான் பொய் சொல்ல மாட்டேன். ඔහු බොරු කියනවා මම බොරු කියන්නේ නෑ. அவன் பலர்கிட்ட போயிட்டு பலரை ஏமாத்துறான், நான் ஏமாத்த மாட்டேன். ඔහු ගිල්ල එක එක්කෙනාව රවට්ටනවා මම රවට්ටන්නේ නෑ. இப்படிதான் சிலரோட யோசனை இருக்கும். මේ ආකාරයෙන් තමයි සමහර කට්ටියගේ සිතුවිල්ල තියෙන්නේ. ஆனால் அப்படி இருக்க கூடாது. එහෙම තියෙන්න හොඳ නෑ. ஏன் அப்படி இருக்க கூடாது? ඇයි එහෙම තියෙන්න හොඳ නැත්තේ? உங்களுடைய அந்த கோபமும் அந்த வார்த்தையும் கர்த்தருடைய நீதியை சரி கட்டாது. ඔබගේ උදහසත් ඔබගේ ඒ වචනත් උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට කරන්නේ නෑ. அப்போ முதலாவது நம்மை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ප්‍රථමයෙන් අපි ගැන අපි විමසිල්ලෙන් සෝදිසි කරලා බලන්න අවශ්‍ය நான் තිබෙනවා. சரியாய் இருக்கின்றேனா? මම හරියට ඉන්නවද? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? මම ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටිනවද? கிறிஸ்து சொன்ன விதத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්ව ආකාරයට මම ජීවත් වෙමින් සිටිනවද? சிந்தித்து பாருங்கள். ඔබ කල්පනා කරලා බලන්න. இயேசு கிறிஸ்துவின் அண்டை அந்த விபச்சார பெண்ணை கொண்டு வருகிற பொழுது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ළඟට ඒ වෛශ්‍යා කාන්තාව අරගෙන එනකොට அவள் விபச்சாரியாய் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே விபச்சாரத்திற்கு அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் போவதால் தான். ඒ වෛශ්‍යා කාමේ සිටීමට ප්‍රථම හේතුව තමයි එම ස්ථානයේ සිටි පුද්ගලයන් එම ස්ථානට යාම තමයි හේතුව. முதலாவது அவர்கள் மனம் திரும்பி இருந்தால் ප්‍රථමයෙන් ඔවුන් ඇවිල්ලා පසුතැවිලි වෙලා තිබුණොත් இந்த விபச்சார பெண் யோசிச்சிருப்பா, இங்க பிசினஸ் நமக்கு சரி வராது, ඒ වෛශ්‍යා කාන්තාව හිතන්න ඇති මෙහි ව්‍යාපාරය අපිට හරියන්නේ නැහැ. இதை விட்டுருவோம், මේක අතාරිමු. வேற ஏதாவது பார்ப்போம். වෙන මොනවා හරි බලමු. உண்மையாக இவர்கள் போய் அந்த பிசினஸ் நல்லா செய்யறதுனால தான் அவள் அங்க விபச்சாரியா இருக்கிறாள். මොවුන් ගිහිල්ලා එම ස්ථානයේ ව්‍යාපාරය කරපු නිසා තමයි ඇය වෛශ්‍යාවක් එම ස්ථානයේ සිටියේ. ஆனா ஒரு நாள் என்ன நடந்துச்சு? නමුත් දිනකදී මොනවද සිද්ධ වුනේ? இவர்கள் நினைத்தார்கள் இதோட போதும், ඔවුන් කල්පනා කරා මෙතනින් ඇති. இவளை கொன்னுருவோம். මේව මරමු. அதனாலதான் எல்லாரும் கல்லை எடுத்துட்டு ஓடி வராங்க. ඒක තමයි ඔක්කොම ගල් අරගෙන උස්සගෙන දුවගෙන එන්නේ. ஆனா கர்த்தர் சொல்றாரு, නමුත් ස්වාමින් වහන්සේ කියනවා உங்கள்ட்ட யாராவது பாவம் இல்லாட்டி ඔබගෙන් කාට හරි පාපය නැත්තම් நீங்க முதலாவது கல்லை அடிங்க. ඔබ ප්‍රථම ගල ගහන්න. அந்த இடத்துல கல் அடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு. එම ස්ථානයේ ගල් ගහන්න එකම එක්කෙනා හිටියේ. அவர் உட்கார்ந்து அவர் சொல்லிட்டு பேசாம இருந்தாரு. උන්වහන්සේ වාඩි වෙලා උන්වහන්සේ කියලා පාඩුවේ හිටියා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தான் கல்லை எடுத்து அடிச்சிருக்காரு. දෙවියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට පමණයි ගලක් අරන් ගහන්න පුළුවන් அவருக்கு වුණේ. மட்டும் தான் கல் ஒன்னு எடுத்து அவன் மண்டையிலே போட்டுருக்க முடியும். උන්වහන්සේට විතරයි ගලක් අරන් ඇගේ ඔළුවට දාන්න පුළුවන් එකම එක්කෙනා. ஆனா அவர் போடல. නමුත් උන්වහන්සේ එහෙම කරේ නැහැ. அவர் என்ன சொன்னாரு? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? நீ போய் பாவம் செய்யாத. ඔබ ගිහිල්ලා පව් කරන්න එපා. அவள் மனம் திரும்பினாளா? ඇය පසුතැවිලි වුණාද? உண்மையாகவே மனம் திரும்பினாள். ඇත්තටම ඇය පසුතැවිලි වුණා. அவள் விபச்சாரத்தை விட்டாள். ඇය වෛශ්‍යකම අත්හැරියා. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව අනුගමනය කළා. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை அவள் கேட்டாள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දේශනාවන් ඇසුවා. அதுக்கு பின்னாடி அவ பாவம் செய்யல. ඊට පස්සේ ඇය පව් කළේ නැහැ. சிந்தித்து பாருங்கள். ඔබ කල්පනා කරලා බලන්න. கல்லெறிந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கின்ற பொழுது ඒ ගල් ගහපු අය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මරනකොට இவள் என்ன செய்கிறாள்? මේ ස්ත්‍රිය මොනවද
කරේ. இயேசு கிறிஸ்துவுக்காக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා අඬමින් සිටියා. இவ பாவம் செய்தவள், මේ ඇවිල්ලා පව් කළ කාන්තාවක්. ஏற்கனவே பாவம் செய்தவள். ඒ කලින් පව් කළා. ஆனா இப்போ கடவுளை ஏத்துக்கிட்டு கடவுளுக்காக அங்க நின்னுகிட்டு இருக்கிறா. නමුත් දැන් දෙවියන් වහන්සේව පිළිගෙන උන්වහන්සේ උදෙසාම ස්ථානයේ සිටගෙන සිටිනවා. உண்மையாகவே அந்த மனிதர்களுடைய கோபத்தின் நிமித்தம் கர்த்தர் முதலாவது கல்லை எடுத்து அடிச்சிருந்தா. ඒ මනුෂ්‍යයන්ගේ උදහස කරන කොටගෙන ඉස්සලාම ගලාගෙන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගහලා තිබ්බනම් அந்த பெண் செத்துருப்பா. ඒ කාන්තාව මැරලා ඇති. அந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அது சரிதான். එම අවස්ථානුකූලව ඒක හරි තමයි. அந்த பெண் செத்து போறது சரிதான். அவ சாகத்தான் வேணும். ඒ කාන්තාව මැරෙන එක හරි අය මැරෙන්න ඕනි. ஆனா கிருபையின் தேவன் என்ன செய்கிறார்? නමුත් කරුණාවේ දෙවියන් වහන්සේ මොනවද කරන්නේ? அவளுக்கு மன்னிப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ඇයට සමාව දීම පමණක් නෙමෙයි. கோபப்பட்டவர்களுக்கு காண்பிக்கின்றார். ඒ උදහස් වුණ අයට පෙන්නනවා நீங்களும் பாவிகள் தான் என்பது. ඔබත් පව්කාරයන් තමයි කියන அதனால එක. தான் இதை மனதில் வைத்துதான் ඒක සිතේ තියාගෙන තමයි இங்கு யாக்கோபு எழுதுகிறார். මෙහි යාකෝබ් ලියන්නේ. ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். මාගේ ප්‍රේමවන්ත සහෝදරනි, නුඹලා මේක දන්නහුය. නමුත් එක එක මනුෂ්‍යයා ඇසීමට ඉක්මන් වේවා, කතා කිරීමටත් උදහස් වීමටත් ප්‍රමාද වේවා. ஏனென்றால் මක් නිසාද? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. මනුෂ්‍යයාගේ උදහසින් දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට இப்போ නොවන්නේ. 21வது வசனம். 21 වෙනි පදේ. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய தூர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். එයින් සියලු කිලුටුකමද අධික දුෂ්ටකමද පහකොට නුඹලාගේ ප්‍රාණ ගලවන්ට පුළුවන් වූ පිහිටුවන ලද වචනය මෘදුකමින් යුක්තව පිළිපදින්න. என்ன சொல்ல வருகிறார்? මොනවද කියන්ට එන්නේ? மற்றவர்களை பார்ப்பதற்கு முன்பாக உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். අන්න අයව බලන්ට ප්‍රථමයෙන් ඔබව ඔබ සෝදිසි කරලා බලන්ට. நீங்கள் சரியாய் இருக்கிறீர்களா தேடி பாருங்கள். ඔබ හරියට ඉන්නවද කියලා ඔබ හොයලා බලන්න. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ඔබගේ ඇදහිල්ල ඔබ ආරක්ෂා කරමින් සිටිනවද? நீங்கள் சரியாய் நடக்கின்றீர்களா? ඔබ හරියාකාරව ක්‍රියා කරනවද? உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சரியான விதத்தில் நடத்துகிறீர்களா? ඔබගේ පවුල ඔබ හරියාකාරයෙන් මෙහෙවනවද? மத்தவங்க பாவம் செய்கிறவங்கள பார்த்து முறுமுறுக்கிற நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்களா? අන්න අය පව් කරනකොට කොඳුරන ඔබ හරියට පව් නොකර සිටිනවද? மற்றவர்கள் பொய் சொன்னாங்கன்னா அவங்கள ஏசுகிற நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கிறீர்களா? අනිත් අය බොරු කියනවා කියලා බනින ඔබ බොරු නොකිය සිටිනවද? மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்கிற நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றாமல் இருக்கிறீர்களா? අනිත් අයව රවටනවා කියන ඔබ අනිත් අයව රවටන්නේ නැතුව ඉන්නවද? உங்களுக்குள் அப்படியாப்பட்டது இருக்கிறதா? ඔබ තුල ඒ ආකාරයේ දෙයක් තියෙනවද? இந்த கேள்விகளை அவர் கேட்கிறார். මේ ප්‍රශ්නේ ඔව් අහනවා. மற்றவர்களை பார்க்க வேண்டாம். අනිත් අය ඔබ බලන්ට එපා. பாவம் செய்கிற ஒரு மனுஷன் இருந்தா පව් කරන එක මිනිසෙක් සිටිනවා නම් அவனை உண்மையாகவே கடவுளுக்குள் வழிநடத்தி அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் என்றால் நீங்கள் அதற்காக பிரயாசப்படுவது நல்லது. ඒ මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ තුල මෙහෙवला ඒ පාපයෙන් ඔව එළියට ගේන්න පුළුවන් නම් ඔහු වෙනුවෙන් මහන්සි වීම හොඳයි. ஆனா முடியாதுன்னு தெரிஞ்சா නමුත් බෑ කියලා ඔබ දන්නවා නම් அவனை ஏசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு அவனை விட்டு விலகிடுறது நல்லது. ඔහුට බණින එක අතරලා ඔහුගෙන් ඈත් වෙන එක හොඳයි. ஏன்னா ඇයි කිව්වොත් கர்த்தருடைய பார்வையில் உங்களுடைய கோபம் அவனுக்கு விரோதமான நியாய தீர்ப்பை கர்த்தருடைய நியாய தீர்ப்பை கொண்டு வராது. ඔබගේ ඒ තරහ නැත්නම් උදාහස දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඉෂ්ට කරන්නේ නැහැ. இப்போ இவர் சொல்கிறார் දැන් මොහු කියනවා 21வது வசனம் 21 වෙනි පදේ. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் அப்படின்னு சொல்கிறார். එයින් සියලු කිලුටුකමද කියලා කියනවා. அழுக்கை அப்படின்னு சொல்கிறார். ඒ කිලුටුකම කියලා කියනවා. ஊத்தைகள். එකුණු. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව බලන්න. தன்னுடைய சீடர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறார். තමන්ගේ ගෝලයන්ගේ පාද උන්වහන්සේ හේදුවා. கழுவுற நேரத்துல ඒ හොදනකොට பேதுரு சொல்றாரு, ඒ පේත්‍රස් කිව්වා, ஆண்டவரே என்னுடைய கால்களை கழுவ வேண்டாம். ස්වාමීනි මගේ කකුල හොදන්න එපා. அப்படி சொல்ற நேரம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, එහෙම කියනකොට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්වා, நான் இப்படி செய்யாவிட்டால் நீ எனக்கு உரியவன் அல்ல அப்படின்றாரு. මම මේක කරේ නැත්නම් ඔබ මා තුල මට අයිති නෑ කියලා කියනවා. சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, එහෙනම් එහෙම කියපු ගමන් ඔහු මොනවද කිව්වේ? ஆண்டவரே கால்களை மட்டுமல்ல මගේ කකුල් විතරක් නෙමෙයි என்னுடைய முழு சரீரத்தையும் நீர் கழுவி விடுமே அப்படின்றாரு. මගේ මුළු ශරීරෙම ඔබ හොදන්න කියලා කියනවා. அப்படி சொல்ற நேரத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், එහෙම කියනකොට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්වා, முழுக்க முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் அப்படின்றாரு. சம்பூர்ண நாப்புக்கனா ககுல வித்ராக்கு ஏதோ தெத்தி அப்படின்றாரு. ஏன் காலை மட்டும் கழுவ சொல்றாரு? ඇයි කකුල විතරක් හොදන්න කියලා කියන්නේ? ஒருத்தன் குளிச்சிட்டு එක්කෙනෙක් නාලා
வெளியில போயிட்டு வந்தானா அவனோட கால்களில் மண்ணு தூசி இதெல்லாம் அழுக்கெல்லாம் வந்து ஒட்டிரும். ඒ ඔන්නාලා එළියට ගිහිල්ලා ආවොත් ඔහුගේ කකුලේ දූවිලි පස් ඔය වගේ දේවල් ඇලෙනවා. அந்த காலை மட்டும் கழுவுனா போதும். ඒ කකුල විතර හේදුවත් ඇති. இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? මේකේ මොකටද ලකුණක්ව තිබෙන්නේ? கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. මේ ක්‍රිස්තියානි අයට ලකුණක්ව තිබෙනවා. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොනවද කරේ? நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தலையிலிருந்து கால் வரைக்கும் சுத்திகரித்து கழுவி சுத்தம் பண்ணிட்டாரு. අපේ පාපයන් හිසේ සිට දෙපතුල දක්වා අපව සෝදලා පවිත්‍ර කරලා ඉවරයි. ஆனா நாளா எந்த நாளும் வெளியில போயிட்டு வர்ற நேரமெல்லாம் கால்ல அழுக்குகள் படிகிறது. නමුත් අපි හැම වෙලාවෙම එළියට ගිහිල්ලා එන හැම මොහොතකම අපේ කකුලේ කුණු තැවරෙනවා. அந்த காலை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கழுவ வேண்டியதா இருக்குது. ඒ කකුල ඇවිල්ලා අපි දිනපතා සෝදන්න යුතුව තිබෙනවා. குளிக்காத ஒரு ஆள் கூட காலை கழுவணும். නාන්න නැති කෙනෙක් වුණත් කකුල හොදන්න ඕනේ. சிலர் வந்து குளிக்க மாட்டாங்க. සමහර අය නාන්නේ නැහැ. நான் ஒருத்தர்ட்ட கேட்டேன், ஏன் நீங்க குளிக்க மாட்டீங்க? මම ඇහුවා ඔහුගෙන් ඇයි ඔබ නාන්නේ නැත්තේ? சின்ன வயசுல டாக்டர் சொன்னாராம், தடுமனுக்கு மருந்து எடுக்கிற நேரம் குளிக்க வேணான்னு. පොඩි කාලේ ડોක්ටර් කිව්වලු හෙම්බිරිස්සාවට බෙහෙත් ගන්නකොට නාන්න එපා කියලා. அதனால அவர் குளிக்க மாட்டாராம். ඒ නිසා ඔහු නාන්නේ නැල්ලු. அன்னைக்கு குளிக்க வேணான்னு சொன்னதுனால அவர் குளிக்க மாட்டாரு. மேல என்ன செய்வாரு? தண்ணியை தொட்டு ஒரு துணியில தொடச்சிட்டு வந்துருவாரு. එදා නාන්න එපා කියපු නිසා ඔහු නාන්නේ නැහැ. රෙදි කෑල්ලකින් වතුර අරගෙන ඔහු ඇඟ පියදාගෙන එනවා. அப்படியாப்பட்டவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்க. ඒ ආකාරයේ පුද්ගලයනුත් මේ ලෝකේ ஆனா සිටිනවා. அவர் கூட கால் கழுவுவாரு. නමුත් ඔහු උනත් ඔහුගේ කකුල හොදනවා. அவர் ஸ்டைலா கழுவுவாரு. ඔහු ඉතාමත් ලස්සනට හොදනවා. பக்கெட் ஒன்னு எடுப்பாரு, இப்படி බකට් එකක් ඔය එක අතකින් ගන්නවා. இப்படியும் பாரு அவ்வளவுதான் முடிஞ்சு. ඉස්සරහින් එකක් දහනවා පිටිපස්සට එකක් ගහනවා එච්චරයි. அது அந்த கால் கழுவி மட்டும் முடிஞ்சிரும். ඒ කකුල හොදලා ඉවරයි. நிறைய பேர் அப்படித்தான் இங்க இருக்கிறாங்க. බොහෝ අය එහෙම තමයි අද ඉන්නේ. இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அப்படிதான். අද ක්‍රිස්තියානියත් එහෙම තමයි. என்னது கால்ல அழுக்கு படிந்துருது. කකුලේ කුණු තැවරෙනවා. எப்படி படியுது? කොහොමද වදින්නේ? பொறாமை படியுது. ඊර්ෂ්‍යාවෙන් ඒ කකුලේ කුණු වදිනවා. பொய், බොරු, சில சமயம் களவு, සමහර වෙලාවට සොරකම, சில வேளை யாரையாவது ஏமாத்துவோம், සමහර වෙලාවට කවරේ රවට්ටන එක, ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம், මොනවා හරි දෙයක් කියනවා. சரியா ஜெபிக்க மாட்டோம், හරියට යාඥා කරන්නේ නැහැ. சரியா பைபிளை படிக்க மாட்டோம், හරියට බයිබලය අපි කියවන්නේ නැහැ. ஜெபிக்கிற டைம் டப்பட்டு ஒரு ட்ரிப் ஒன்று கொடுப்போம். நம்ம යාඥා කරන වෙලාවේ ඒ වෙලාව சும்மா ஒரு கட் ஒன்று கொடுப்போம். நம்ம ඒකට කට් එකක් දානවා. என்னமாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம். මොනවා හරි අපි කරමින් සිටිනවා. மனசுக்குள்ளே நம்ம சொல்லிக்குவோம், අපි සිත ඇතුළෙම කියනවා இந்த வேலை இல்லாட்டி இன்னைக்கு நான் ஜெபிச்சிருப்பேன், මේ අද වැඩේ නැත්තම් අද මම යාඥා කළා இந்த ඇති. வேலை இல்லாட்டி இன்னைக்கு நான் ஜெப கூட்டத்துக்கு போயிருப்பேன். මේ වැඩේ නැත්තම් අද යාඥා මුළුවට මම සහභාගී වෙලා ඇති. கர்த்தருக்கு தெரியும், මොනවා කරන්නද ස්වාමින් වහන්සේ දන්නවා. அவர் என்ன மன்னிப்பாரு. උන්වහන්සේ මට සමාව දෙනවා. அப்படியெல்லாம் நிறைய கொடுப்போம் நம்மளும் ஒரு வேலைகள். ඒ වගේ බොහෝ අවස්ථාවක් අපිටත් තියෙනවා. இதெல்லாம் தான் அழுக்கு. මේවා තමයි කුණු. இப்போ இவர் சொல்கிறார், මොහු කියනවා ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் එහින් සියලු කිලිටු කමද கொடிய துர்க்குணத்தையும். අධික දුෂ්ටකමද கொடிய துர்க்குணம் இதுதான் ரொம்ப பயங்கரமானது. අධික දුෂ්ටකම මේක තමයි තාමත් භයානක. என்னது? මොනවද? மனசுக்குள்ளே நம்ம யாரை பத்தியாவது நினைச்சிட்டு இருப்போம். අපේ සිත තුලම කවුරුරි ගැන අපි කල්පනා කරමින් ඉන්නවා. இருடி உனக்கு செய்யற வேலை, ඉන්න ඔබට දෙන්නම් වැඩේ. என்னைக்காவது நீ மாட்டுவதனே. කවදාද ඔබ අහුවෙන්නේ? கிறிஸ்தவர்கள் நம்ம யோசிக்கிறது இல்லையா? ක්‍රිස්තියානි අපි එහෙම කල්පනා කරන්නේ නැද්ද? நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் அப்படி சிந்திக்க மாட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா අපි ක්‍රිස්තියානි අපි ඒ කාරණේ කල්පනා කරන්නේ නැහැ කියලා ඔබ කියනවා නම් இந்த உலகத்துக்கே நீங்க தான் ட்ரைனிங் கொடுக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு. මේ ලෝකයේ සිටින සියලුම ක්‍රිස්තියානිට ඔබ තමයි පුහුණුව දෙන්න ඕනේ. எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் இருக்கிறது, සියලු දෙනා තුලම ඒ සිතුවිලි තිබෙනවා. துர்க்குணம் இருக்கிறது, ඒ දුෂ්ටකම තිබෙනවා. கொடிய துர்க்குணங்கள் இருக்கிறது. අධික දුෂ්ටකම් තියෙනවා. இந்த துர்க்குணத்தை அகற்றும்படி அவர் சொல்கிறார். මේ අධික දුෂ්ටකම පහ කරන්නට කියලා ඔහු කියනවා. துர்க்குணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். නුඹලාගේ ප්‍රාණ ගලවන්න පුළුවන් වූ පිහිටුවන ලද වචනය මෘදුකමින් යුක්තව පිළිගන්ට. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ඔබගේ සිත් තුළ පිහිටුවන ලද කියලා කියනවා. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? කී දෙනෙක් ඒක පිළිගන්නවද? உங்களுடைய உள்ளத்திற்குள் கர்த்தருடைய வார்த்தை நாட்டப்பட்டு இருக்கிறதா? ඔබගේ සිත තුළ උන්වහන්සේගේ වචනය තබා තිබෙනවද? உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? ඔබගේ ශරීරයේ තිබෙනවද නැත්නම් ඔබගේ සිත තුළ තිබෙනවද? ஏன் சரீரத்தில் இல்லாமல் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும்? ඇයි ශරීරයේ නැතු ඔබගේ සිත තුළ තිබෙන්න ඕනේ? இந்த உள்ளத்திற்குள் தான் அழுக்கும் கொடிய துர்க்குணமும் குடிகொள்கின்ற இடம். මේ සිත තුළ තමයි සියලු කිලුටුකම සහ අධික දුෂ්ටකම තැන්පත් වෙන ස්ථානය. இதற்குள் தான் கொடிய குணங்கள் இருக்கும், මේ ස්ථානය තමයි අධික දුෂ්ටකම් සහිත කාර්යයන් තිබෙන්නේ. அழுக்குகள் இருக்கும். අධික කුණු තිබෙන්නේ.
இந்த இடத்துல தான் கர்த்தரோட வசனத்தை கொண்டு போய் வைக்கணும். මෙම ස්ථානයේ තමයි උන්වහන්සේගේ වචනය අරන් ගිහලා අපි තියන්න ඕනි. வைத்த உடனேயே තියපු ගමන් என்ன நடக்கும்? මොනවද සිද්ධ වෙන්නේ? இந்த அழுக்கும் துர்குணமும் எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் கால்களை கழுவுகிற பொழுது கால்களில் இருக்கின்ற தூசிகள் அவை அனைத்தும் கழுவி போகிறதோ அதுபோல் கர்த்தருடைய வசனம் அவற்றை கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும். අපේ කකුල අපි හැමදාම හොදලා අපේ කුණු ඉවත් කරනවා වගේම උන්වහන්සේගේ වචනය කරනකොටගෙන මේ සියලු කිලුටකමත් දුෂ්ටකමත් අපි පහ කරන්න අවශ්‍යව තිබෙනවා. மற்றவர்களுடைய பாவத்தை யாராவது ஒருத்தங்க சொல்லி 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 ஏசிக்கிட்டு இருக்காங்கன்னா අනිත් අයගේ පාපයන් කවුරු හරි කියලා බණිමින් සිටිනවා නම් அது ஒரு நல்ல நோக்கத்துக்கு இல்லாமல் இல்லாட்டி எந்த நாள் அதை ஞாபகப்படுத்துற விதத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அது தவறு. ඒක හොඳ ක්‍රමයකට නැතුව නැත්නම් ඒක මතක් කිරීම පිණිස හැමදාම ඔව් ඒක කරනවා නම් ඒක වැරදි. கடவுளை பாருங்கள். දෙවියන් වහන්සේව බලන්න. ஒரு மனிதனை மன்னிக்கின்ற பொழுது அவர் எப்படி மன்னிக்கிறார்னா ඒක මිනිසෙක්ට සමාව දෙනකොට උන්වහන්සේ කොහොමද සමාව දෙන්නේ? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ උතුරට සහ දකුණට කොච්චර දුරව තිබෙනවද? அவ்வளவு தூரம் அவனுடைய பாவத்தை எடுத்து விலக்கி விடுகிறார். ඒ තරම් දුරට ඔහුගේ පාපය අරන් ඉවත් කරලා දානවා. அவர் ஒருபோதும் அந்த பாவத்தை நினைப்பதே கிடையாது. කවදාවත් උන්වහන්සේ පාපය කල්පනා කරන්නේ නැහැ. அவர் சிந்திப்பதே கிடையாது. උන්වහන්සේ කල්පනා කරන්නේම නැහැ. உண்மையிலே அப்படி சிந்தித்து அவர் ஞாபகத்துல மட்டும் அவர் வச்சிருக்கிறதா இருந்தா ඇත්තටම උන්වහන්සේ කල්පනා කරලා ඒක මතක තියාගත්තොත් நம்ம ஜெபிக்க போற ஒவ்வொரு சமயத்திலையும் நம்மளை பார்த்து அவர் அதைத்தான் சொல்வாரு. අපි යාඥා කරන්න යන හැම මොහොතෙම අපිව බලලා උන්වහන්සේ ඒක තමයි කියන්නේ. ஏய் நேத்து நீ எனக்கு எதிரா பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? ඊයේ ඔයා මට විරුද්ධව කතා කරා මතක තියෙනවද? இன்னைக்கு சுகத்தை கேக்குறேன் நான் உனக்கு சுகத்தை கொடுக்கணுமோ? අද දවසේ ඔබ සුවය ඉල්ලනවා අද මම ඔයාලට සුවය දෙන්න ඕනිද? நேத்து நீ ඊයේ ඔයා எப்படி செஞ்ச? ඊයේ කොහොමද කරේ? இன்னைக்கு நான் உனக்கு அப்படியே செய்வேன். අද මම ඔයාට ඒ විදිහටම කරනවා. கால் வலியோட படுத்துக்கட போ. கால் வலியோட படுத்துக்கட. කකුල අමාරුවත් එක්කම ඔබ නිදා ගන්න. தலை வலியோட கிட போ. ඔබ ඔළුවේ කැක්කුමත් එක්කම ඉන්න යන්න. கடவுளும் நம்ம மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? දෙවියන් වහන්සේත් අපි වගේ හිටියොත් කොහොමද? நம்ம சரி அவ்வளவுதான். අපි හරි එච්චර තමයි. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல பாருங்க. නමුත් උන්වහන්සේ එහෙම නෑ බලන්න. ஆண்டவருக்கு நேத்து விரோதமா பாவம் செஞ்சிருப்போம். අපි ඊයේ වුණත් උන්වහන්සේට විරුද්ධව පාපය කරන්නට ඇති. அன்றைக்கு போய் மனம் திரும்பி இருப்போம். ஆண்டவரே நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எனக்கு மன்னித்து அருள் புரியும் ஆண்டவரே என்றோம். අපි ඊයේ හවසම ගිහිල්ලා පසුතැවිලි වෙලා ඇති ස්වාමිනේ මම දැන හෝ නොදැන කරපු සියලුම වරදවලට මට සමාව දෙන්න කියලා කියලා ඇති. அப்படி சொன்ன இங்கே கர்த்தர் என்ன செய்வாரு? එහෙම කියපු ගමන් ස්වාමීන් වහන්සේ මොනවද කරන්නේ? சரி என்னதான் செய்ய? හරි මොනවා කරන්නටද? மன்னிச்சிட்டே போ. සමාව දුන්න ඵලයන්. ஆனா திரும்ப அதை நினைப்பதே கிடையாது கர்த்தர். නැවත උන්වහන්සේ ඒක සිහි කරන්නේ නැහැ. கர்த்தருக்கு நினைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? උන්වහන්සේට හිතන්න බෑ කියලා ඔබ හිතනවද? இல்ல. නෑ. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். උන්වහන්සේ සර්ව බලධාරී දෙවියන් நம்ம වහන්සේ. செய்த பாவம்லாம் லிஸ்ட் போட்டே அவருக்கு காண்பிக்க முடியும். අපි කරපු පාපයන් ලිස්ට් එකක් දාලා උන්වහන්සේට පෙන්වන්න ஆனா පුළුවන්. அவர் அப்படி செய்யறது இல்ல. නමුත් උන්වහන්සේ එහෙම කරන්නේ නැහැ. மன்னிச்சிடுறாரு. උන්වහන්සේ සමාව දෙනවා. மன்னித்து மறந்து நம்மை அனுப்பி விடுகிறார். උන්වහන්සේ කමාව දීලා අමතක කරලා අපිව යවනවා. இப்போ நம்ம மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது අපි අන් අය දේශ බලනකොට நம்மை மன்னித்த தேவனுடைய அந்த சாயல் நமக்குள் இருக்கிறதா? අපිට කමා වූ ස්වාමින් වහන්සේගේ ස්වභාවය අප තුළ තිබෙනවද? இருந்தால் තිබෙනවා නම් யாரையும் பார்த்து குறை சொல்ல மாட்டோம். කා දේශ බලලවත් අපි අඩුපාඩු කියන්නේ නැහැ. அவர்களுடைய பாவத்தை சுட்டிக்காட்டி ஏசிக்கிட்டே இருக்க மாட்டோம். ඔවුන්ගේ පාපය පෙන්නලා අපි බණමින් සිටින්නේ නැහැ. எச்சரித்து சொல்லலாம். ඒක අපිට තරවටු කරලා කියන්න පුළුවන්. நீ இந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் கர்த்தருடைய கோபம் உன் மேல வரும். ඒ පාපය එක දිගටම කරගෙන හිටියොත් ස්වාමින් වහන්සේගේ උදහස ඔබ මත එනවා දිනක. வந்தால் அவர் உண்மையாகவே அழித்து போடுவார். சொல்ல முடியும். ඒ ආවොත් ඒ ආකාරයෙන් උන්වහන්සේ විනාශ කළදා එහෙම අපිට කියන්න පුළුවන්. அது உண்மையாகவே ஒரு நாள் நடக்கும். ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய கோபாக்கினை ஒரு நாள் நிச்சயம் வரும். මිනිස්සෙක් එක දිගට පාපය කරනකොට උන්වහන්සේගේ උදහස දිනක අනිවාර්යෙන් එනවා. ஏன்னா ඒ කිව්වොත් ஒரு டேன்ல எப்படி தண்ணி நிறைஞ்சு 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 மேல போகுதோ ඒක ටැංකිය එක වතුර පිරලා උඩට යන්නේ කොහොමද? டேன் டேன்னுக்கு වැවක නෑ ඩෑන් ඩෑන් පොකුණක ඩෑන් ජලාශල ජලාශයක කොහොමද වතුර පිරලා උඩට යන්නේ? அது நிறைந்து 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 ඒක පිරලා ஒரு நாள் தாங்க முடியாம என்ன நடக்கும்? ඒක දිනක දරා ගන්න බැරුව මොනවද කරන්නේ? அதனுடைய வான் கதவுகளை அவர்கள் திறந்து விடுவார்கள். ඒකේ අර වාන් දොරටු ඒක අරිනවා. எதுக்கு திறந்து விடுவாங்கன்னா ඒක මොකටද අරින්නේ? அந்த கொள்கலன் கொஞ்சம் குறையிறதுக்கு.
ඒකේ වතුර ටිකක් අඩුවෙන්ට அப்படி குறையிற நேரம் அந்த டேன் உடைஞ்சு போகாம அது பாதுகாப்பா இருக்கும். එහෙම අඩු කරනකොටගෙන ඒ ජලාශය බිඳිලා යන්නේ නැතුව ඒක ආරක්ෂා කරනවා. கர்த்தருடைய கோபமும் அப்படித்தான். ස්වාමින් වහන්සේගේ උදහසත් එම තමයි. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது දිගින් දිගට පාපය කරගෙනම ඉන්නකොට அது அப்படியே நிறைஞ்சிக்கிட்டே வரும். ඒක එහෙම පිරීගෙන මෙනවා. ஒரு நாள் தாங்கவே முடியாது. දිනක ඒක දරා ගන්නට බැරි වෙනවා. ஒட்டச்சிக்கிட்டு வரும் அது. ඒක கடாගෙන එනවා. நொடி பொழுதில் அவ்வளவும் அழிந்து விடும். එක ක්ෂණයකින් එහෙම් පිටිම සියල්ලම විනාශ වෙලා යනවා. குமாராவுக்கு அதுதான் நடந்துச்சு. ඒ සොදොම් සහ ගොමෝරාවට ඒක තමයි උනේ. கர்த்தர் சொல்றார் அவர்களுடைய கூக்குரல் என்னோட காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ඔවුන්ගේ හඬ මගේ කනට හැමෝලම ඇහෙනවා කියලා. මොකක්ද ඒ හඬ? பாவம் செய்கிறார்கள். පාපය කරනවා. ஆனா கடவுள் இருக்கு இல்ல அப்படிங்கிற விதத்தில் பேசுகிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ නැහැ කියන ආකාරයෙන් ඔවුන් කතා කරමින් සිටිනවා. பெருமையாய் பேசுகிறார்கள். ඔවුන් උඩඟුව කතා කරනවා. பெருமையை கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ඔවුන් උඩඟු ලෙස කතා කරමින් සිටිනවා. கர்த்தர்லாம் ஒரு ஆளாங்கறாங்க. දෙවියන් වහන්සේම එක්කෙනෙක්ද කියලා ඔවුන් කතා කරනවා. தொடர்ந்து இது போய்க்கிட்டே இருக்குது. දිගින් දිගටම මේක යමින් ஒரு සිටිනවා. நாள் அந்த டேன் ஒட்டஞ்சு அப்படியே அதை அழித்து போடும். දිනක ඒ ජලාශය කැඩිලා එහෙම් පිටින් මේ ටික විනාශ කරලා යනවා. உலகத்தையும் கர்த்தர் ஒரு நாள் அப்படிதான் செய்ய போறார். මේ ලෝකෙටත් උන්වහන්සේ දිනක ඒක තමයි කරන්නට යන්නේ. பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ඉවසීමෙන් උන්වහන්සේ බලාගෙන ඉන්නවා. கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறார். ස්වාමින් වහන්සේගේ දරුවන් දෙස බලනවා. லோத்தை எப்படி வெளியே அனுப்பிட்டு அந்த சதம் குமாராவை அழித்தாரோ ඒ ලෝත කොහොමද එළියට යවලා ඒ සොදොම් ගොමෝරාව ඒක විනාශ කළේ? அதுபோல் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் அவரே வந்து டக்குன்னு கூட்டிக்கிட்டு போக போறார் இந்த உலகத்துல இருந்து. උන්වහන්සේගේ දරුවන්ව දිනක ඇවිල්ලා මේ ලෝකෙන් උන්වහන්සේ ටක් ගාලා එක්කරගෙන යන්න යනවා. எதுக்கு கூட்டு போக போறார்னா ඇයි එක්කරගෙන යන්න යන්නේ කිව්වොත් இங்க அவருடைய கோபாக்கினியை காண்பிக்க போகிறார். මෙහි උන්වහන්සේගේ උදහස උන්වහන්සේ පෙන්වන්නට යනවා. காமிக்கிற நேரம் இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? ඒ උදහස පෙන්වනකොට මෙහි ඉන්න අයට කොහොමද? நெருப்பை நேரடியா பார்த்து நெருப்புக்குள்ள போற மாதிரி இருக்கும். ගින්දර කෙලින්ම දැකලා ඒ තුලට ගමන් කරනවා වගේ ඇති. அதுவும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்குலாம் இல்ல. ඒත් එක ගුණයක් දෙගුණයක් නෙමෙයි. அழித்து தீரும் வரைக்கும் அழிக்கின்ற அக்கினி இந்த பூமிக்கு வரும். විනාශ කරලා අවසන් වන තුරු විනාශ කරන ගින්න මේ ලෝකෙට එන්න යනවා. அதனால தான் சொல்கிறோம் ඒක තමයි අපි කියන්නේ. பரிசுத்தப்படுங்கள். සුද්ධවත් වෙන්න. அழுக்கை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். කිලුටුකම ඔබගෙන් ඉවත් කරන්නට. கொடிய துர்குணங்களை அழித்து விடுங்கள். අධික දුෂ්ටකම ඔබගෙන් පහ කරන්නට. மற்றவர்களை பார்க்க வேண்டாம். අන්න ඒ දෙස ඔබ බලන්න එපා. உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ඔබ සුද්ධ පිරිසුදු කරගන්න. நீங்கள் ஜெபியுங்கள். ඔබ යාඥා කරන්නට. நீங்கள் வேதத்தை படியுங்கள். ඔබ වචනය කියවන්නට. வேத வசனம் உங்களுடைய இருதயத்திற்குள் நாட்டப்பட்டு இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබගේ සිත් තුළ ස්ථීරව පතිත වෙන්න අවශ්‍යයි. இது நாட்டப்பட்டு இருந்தால் මේක සිටුවලා තිබුණා නම් இது வளர ஆரம்பிக்கும். මේක වර්ධනය වෙන්න පටන් கொஞ்சம் ගන්නවා. கொஞ்சமா வளரும். ටිකෙන් ටික වර්ධනය වෙනවා. சிலருக்கு எப்படின்னா සමහර අයට කොහොමද මේක තියෙන්නේ? நாட்டியாச்சு හිටවලා ඉවරයි. தண்ணி போடுறதும் இல்ல உரம் போடுறதும் இல்ல ஒண்ணும் கவனிக்கிறது இல்ல. ඒ වතුර දාන්නෙත් නැහැ, පොහොර දාන්නෙත් නැහැ. ඒකට කිසිම නඩත්තුවක් නැහැ. அது அப்படியே இருக்குது. ඒක එහෙම්ම තියෙනවා. மேலையும் போக மாட்டேங்குது, උඩට යන්නෙත් නැහැ, கீழையும் போக மாட்டேங்குது, පහළට යන්නෙත් නැහැ. இப்படியே இருக்குது. එහෙම්ම තියෙනවා. நிறைய முட்பூண்டுகள் அதை சுற்றி வளர்ந்து இருக்கிறது. බොහෝ තනකොළ කටු ගස් ඒ වටේ වැවිලා තිබෙනවා. இதனால இந்த வசனம் வந்து மேல போகவே முடியல. මේ වචනයට ඒ නිසා ඒක උඩට යන්න බැරුව அது තිබෙනවා. அப்படியே நிக்குது. ඒක එහෙම්ම තියෙනවා. ஆனால் நான் சொல்கிறேன் சகோதரர்களே, නමුත් මම කියනවා සහෝදරවරුනි, முதலாவது உங்களுக்குள் நாட்டப்பட்ட வசனத்தை கவனித்து பாருங்கள். ප්‍රථමයෙන් ඔබ තුල හිටවුවා ওই වචනය ගැන ඔබ බලන්න. ஒவ்வொரு நாளும் தியானியுங்கள். දිනපතා ඔබ මෙනෙහි කරන්න. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன். ස්වාමින් වහන්සේ දෙස බලලා කියන්න, ස්වාමිනේ ඔබ මම විශ්වාස කරනවා. ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன். ස්වාමිනේ ඔබ වහන්සේ උදෙසා මම ජීවත් වෙනවා. பாவங்களை என்னை விட்டு அகற்றுகிறேன். පාපයන් මගෙන් මං ඉවත් කරනවා. பாவம் செய்கிற எண்ணம் வருகிற பொழுது நான் சொல்ல வேண்டும், நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். පාපය කරන සිතුවිල්ල එනකොට මම කියනවා මම මේ පාපය කරන්නේ නැහැ. இந்த கொடிய துர்க்குணத்தை என்னை விட்டு அகற்றுகிறேன். මේ අධික දුෂ්ටකම මම මගෙන් පහ කරනවා. இந்த அழுக்கை என்னை விட்டு அகற்றுகிறேன். මේ කිලුටුකම මගෙන් මම පහ කරනවා. ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ වචනයට මම මුල් තැන දෙනවා. அப்படி சொல்லணும் பாருங்க. එහෙම කියන්න ඕනේ අපි. சொல்லி ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்க வேண்டும். එහෙම කියලා අපි දිනපතා උන්වහන්සේගේ වචනය මෙනෙහි කරන්න ඕනේ. தியானிக்கிற நேரம் ஒவ்வொரு சமயத்துல என்ன நடக்குது? මෙනෙහි කරන හැම මොහොතෙම මොනවද සිද්ධ වෙන්නේ? நம் உள்ளத்தில் நாட்டப்பட்ட அந்த வசனத்தை நாம் கவனித்து பார்த்து அதை பராமரித்துக் கொண்டு இருக்கிறோம். අපේ සිත තුළ සිටුවා ওই වචනය දෙස අපි බලලා ඒක අපි නඩත්තු කරමින් සිටිනවා. அப்போ என்ன நடக்கும்? அந்த மரம் பெருசாய் வளர ஆரம்பிக்கும். එතකොට ඒ ගස ලොකුවට වර්ධනය වෙන්න යනවා. வளர வளர என்ன நடக்கும்னா, ඒක වර්ධනය වෙන්න මොනවද සිද්ධ වෙන්නේ? இந்த அழுக்கும் துர்க்குணமும் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பித்து මේ කිලුටුකම සහ අධික දුෂ්ටකම දිනෙන් දින අපෙන් ටිකෙන් ටික ඈත් වෙන්න යනවා. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கர்த்தருக்குள் பூரணப்பட ஆரம்பிப்போம். ටිකෙන් ටික අපේ උන්වහන්සේ තුල පූර්ණ වෙන්න පටන් ගන්නවා. கொலோசியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்திற்கு சற்று திருப்பிக் கொள்வோம். කොලොස්සේ 3 වෙනි පරිච්ඡේදයට අපි යමු. 3வது அதிகாரம் 8வது வசனம். කොලොස්සේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය. அப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும்
உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கையையும் களைந்து போட்டு தம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய මනුෂ්‍යனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. නුමුත් දැන් නුඹලා ඒ සියල්ල කෝපය උදහස ක්‍රෝධය අපහාසය නින්දා කිරීම නුඹලාගේ මුඛේ නික්මෙන කැත කතාව පහ කරන්න. එකිනෙකාට බොරු නොකියන්න. මක් නිසාද නුඹලා පරණ මනුෂ්‍යයා ඔහුගේ ක්‍රියා සමග අහක දමා අලුත් මනුෂ්‍යාව මෙවූ තැනන් වහන්සේගේ රූපය ලෙස සම්පූර්ණ දැනගැන්ම සඳහා අලුත් කරන ලබන ඒ අලුත් මනුෂ්‍යාව පැළඳගත්තහුය. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தெளிவாய் வசனம் சொல்கிறது. මෙම ස්ථානයේ පැහැදිලි ලෙස මේ වචනේ සඳහන් කරනවා. என்னது? முதலாவது கோபம், ප්‍රථමයෙන් කෝපය, அடுத்தது என்னன்னா மூர்க்கம். දෙවනුව උදහස. மூர்க்கம்னா என்னது? ඒ උදහස කියන්නේ මොනවද? சில பிள்ளைகள் பாருங்க, සමහර දරුවන්ව බලන්න அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவாங்க, අම්මයි දෙමාපියන් මොන හරි වැඩක් කියනවා. இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? මොනවද නෝද කියන්නේ? செய்ய மாட்டேன் போ. කරන්නේ නෑ යන්න. எத்தனை பேர் அப்படி செய்வாங்க? කී දෙනෙක් එහෙම කරනවද? இதுதான் அந்த மூர்க்கம். මේක තමයි ඒ උදහස. மற்றவங்க எதையாவது சொல்றதை கேட்டு செய்யறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. අනිත් අය කියන එක අහලා කරන්න පොඩ්ඩක්වත් කැමති නෑ. எவ்வளவு பாவம் செய்யாதன்னு சொன்னாலும் அதை தான் செய்வாங்க. කොච්චර පාපය කරන්න එපා කියලා කිව්වත් ඒක තමයි කරන්නේ. அது என்னன்னா, ඒ මොකද්ද? அந்த செய்யற ஒவ்வொரு சமயத்திலும் கடவுளை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ඒ කරන හැම වෙලාවෙම දෙවියන් වහන්සේ දෙස බලලා මොනවද කියන්නේ? கேட்க மாட்டேன் போ. අහන්නේ නෑ යන්න. கடவுளுக்கு அப்படிதான் இருக்கும். දෙවියන් වහන්සේට එහෙම තමයි තියෙන්නේ. ஆனா கடவுள் அமைதியா இருப்பாரு. නමුත් උන්වහන්සේ ඉවසීමෙන් ஏன்னா ඉන්නවා. டேன் நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு தானே. ඒ කිව්ව ජලාශය පිරෙමින් තියෙනව නේද? ஒரு நாள் வரும், දිනක් එනවා. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வரும். ඒක උතුරලා පිරෙන තරමට එනවා. நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி. හොඳ දේ වුණත් හරි නරක වුණත් හරි. கர்த்தர் எப்படி கொடுப்பார்னா, ස්වාමින් වහන්සේ කොහොමද දෙන්නේ කිව්වොත් அமுக்கி ඔබලා ஒரு குலுக்கு குலுக்கி සොලවලා சரிந்து விழும்படி கொடுப்பாரு. ඒක ගලාගෙන උතුරලා යන ආකාරයෙන් උන්වහන්සේ දෙනවා. நன்மையா இருந்தால் சந்தோஷமாய் இருக்கும், යහපත නම් ඒක සතුටුදායකයි. ஆனா கெட்டதா இருந்தா கவலையாய் இருக்கும். නමුත් ඒක අයහපත නම් ඒක ඉතාමත් දුකයි. ஆகவே கவனமாய் இருக்கணும். ஏன் இப்ப சார்? சொல்கிறார், මේ කියනවා பொறாமையும் නින්දා කිරීම, ක්‍රෝධය, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும். අපහාසය. பாருங்க, இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் நிறைய செய்யறது தான். මේව ක්‍රිස්තියානි බොහෝ කරන ඒවා තමයි. அடுத்து சொல்றாரு, வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். නුඹලාගේ මුඛයෙන් නික්මෙන කැත කතාව පහ කරන්නට. கெட்ட கதாவா தான் நல்லா இருக்கு. வம்பு வார்த்தைகள், කැත කතාව. இந்த வம்பு வார்த்தைகள் எல்லாம் விட்டுருங்க. මේ කැත කතාව අතරින්ට. என்ன வம்பு வார்த்தை? මොකද්ද මේ කැත කතාව? எவனையாவது வம்பு இழுக்கணும், කාව හරි අපහාස නින්දා කරන්න ඕනේ. என்னவாவது சொல்லணும், මොනවා හරි කියන්න ඕනේ. சொல்லி කියලා ஒரு வம்பை இழுக்கணும். මොනවා හරි ප්‍රශ්නයක් අදින්න ඕනේ. சில வேளை பாருங்க, கணவர்மார் யோசிச்சுட்டு இருப்பாங்க, සමහර ස්වාමි පුරුෂයන් කල්පනා කරනවා. மனைவி ஏதாவது சொல்லிட்டா භාර්යාව මොනවා හරි කිව්වොත් யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. කල්පනා කරගෙනම ඉන්නවා. என்னது? මොනවද? எப்படி இந்த வம்ப கணக்கா இழுக்கிறது, කොහොමද මේ රණ්ඩු අදින්නේ? இதை எப்படி சரியா பொருத்தமா இழுக்கிறது. මේක කොහොමද හරියට ගලපලා කරන්නේ? ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் சில சமயத்துல அப்படிதான் இருப்பாங்க. පිරිමෑ විතරක් නෙමෙයි කාන්තාවනු සමහරලාට එහෙම තමයි ඉන්නේ. இதை எப்படி நம்ம இப்படி செய்யறது? කොහොමද අපි මේක හරියට කරන්නේ? இதை நம்ம எப்படி சரியா இந்த தப்பை செய்யலாம்? කොහොමද මේ හරියට මේ වැරද්ද කරන්නේ? சில சமயங்கள்ல ஒரு டீயை ஊத்தி கொடுப்பாங்க, සමහරලාට තේ එකක් දාලා දෙනවා. இந்த டீ நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. මේ තේ එක හොඳයිද කියලා අහනවා. ஆமான்னு நீங்க சொன்னீங்கன்னா வம்புல மாட்டீங்கன்னு அர்த்தம். ඔව් කියලා කිව්වොත් ඔබ රණ්ඩුවට පැටලුණා කියන එක තේරුම තමයි. இல்லன்னு சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். එහෙම නෑ කියලා කිව්වොත් විශාල ප්‍රශ්නයකට ඔබ අහුණා කියන එක තේරුම. ஆமான்னு சொன்னீங்கன்னா ඔව් කිව්වොත් அப்போ உங்க அம்மா ஊத்துறது சரியில்லை தானே அப்படிம்பாங்க. එතකොට ඔයාගේ අම්මා හදන එක හොඳ නෑ නේද කියලා අහනවා. இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா නෑ කියලා කිව්වොත් அப்போ உங்க அம்மா ஊத்துறது மட்டும் தான் சரிங்கிறீங்களா? එතකොට ඔයාගේ අම්මා දාන එක විතරද හොඳ කියලා ඔබ කියන්නේ. சிலர் அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க, சில ஆண்களும் அப்படி இருக்காங்க, நான் சொல்றேன். සමහර පිරිමෑත් ඉන්නවා මම නිකන් කියන්නේ. இதுதான் அந்த வம்பு வார்த்தைகள், මේක තමයි නින්දා කිරීම නැත්තම් කැත කතාව. கெட்ட கதாவை, கெட்ட வார்த்தை. කැත කතා. இப்போ அடுத்து சொல்கிறார், ඊළඟට ඔය කියනවා இதெல்லாம் விட்டுருங்க, මේ ඔක්කොම අයින් කරන්නට. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். එකිනෙකාට බොරු කියන්න එපා. பழைய மனுஷனை அவன் செய்கையும் களைத்து போட்டு.
පරණ මනුෂ්‍යයා ඔහුගේ ක්‍රියා සමග අහක් කරලා දාලා. பழைய மனுஷன் கிட்ட தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. මේ පරණ මනුෂ්‍යයා ළඟ තමයි මේ ප්‍රශ්න ටික ඔක්කොම තියෙන්නේ. ஆனா ஒரு நாள் இந்த பழைய மனுஷனை தான் கடவுள் என்ன செஞ்சாரு? නමුත් දිනක ස්වාමින් වහන්සේ මේ පරණ මනුෂ්‍යයාව තමයි මොකද කරේ? முழுசா கழுவிட்டாரு. සම්පූර්ණයෙන්ම හේදුවේ. முழுசா கழுவி සම්පූර්ණයෙන්ම හොදලා இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. දැන් ගෙනලා තියලා තියෙනවා. ஆனா கால்ல கொஞ்சம் தூசி படியுது. නමුත් කකුලේ පොඩ්ඩක් කුණු පතිත වෙනවා. இந்த இததான் கழுவி சுத்தம் பண்ணிருங்க அப்படின்றாரு. මේක තමයි හොදලා ඔබ ඉවත් කරන්නට කියලා කියන්නේ. சொல்கிறார் ඊළඟට කියනවා பழைய மனுஷனையும் அவன் செய்யையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும் படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. අලුත් මනුෂ්‍යව මැවූ තැනන් වහන්සේගේ රූපය ලෙස සම්පූර්ණ දැනගැන්ම සඳහා අලුත් කරනු ලබන ඒ අලුත් මනුෂ්‍යව පැළඳගත්තහුය. இந்த இடத்துல சொல்றாரு මෙම ස්ථානයේ සඳහන් කරනවා உங்களை சிருஷ்டித்த அவருடைய சாயலாய் பூரண அறிவடையும் படிக்கு. அதாவது கர்த்தர் வந்து நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඇවිල්ලා අපිව මවලා තියෙනවා. எப்படி செய்தார் என்றால் කොහොමද කරේ? ஆதாமை எடுத்து மண்ணினால் எப்படி அவனை மனுஷனாய் உருவாக்கினாரோ ආදාම් වේ පස්වලින් කොහොමද මිනිසෙක් ලෙස උන්වහන්සේ සෑදුවේ? அது போலவே ඒ ආකාරයෙන්ම நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது අපි ගැලවීම ලබනකොට கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நம்மை உருவாக்கி இருக்கிறார் கர்த்தர். ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ රුධිරය කරනකොටගෙන අපිව නිර්මාණය කළ තියෙන උන්වහන්සේ. நம்மை மறுபடியும் புதிதாய் பிறக்க செய்திருக்கிறார். අපිව නැවත අලුතෙන් උපදින්න උන්වහන්සේ සලස්සලා තිබෙනවා. ஞானஸ்தானம் எடுக்கிற நேரத்துல என்ன சொல்றோம் நம்ம? ඒ බෞතිස්ම ගන්නකොට අපි මොනවද කියන්නේ? ஒரு மனிதன் வந்து மரித்து உயிர்ப்பதற்கு சமம். එක මිනිසෙක් ඇවිල්ලා මැරිලා නැවත නැගිටින්නවට සමානයි ඒක. எப்படி ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றுக்குள் தண்ணீரின் மூலம் பிறக்கிறானோ කොහොමද එක මිනිසෙක් මව් කුසේ වතුර ජලය කරනකොටගෙන ඉපදෙන්නේ? அது போலவே தண்ணில முக்கி எடுக்கிற நேரத்துல போறது பழைய ஆள் தான். ඒ වගේම තමයි ජලයට ඔබලා ගන්නකොට ඒ යන්නේ ඇතුළට යන්නේ පරණ මනුෂ්‍යයා තමයි. மீண்டும் எழும்புகிற பொழுது கர்த்தர் அவனை புதிய மனிதனாய் பார்ப்பார். නමුත් ඔහු නැවත නැගිටිනකොට ස්වාමින් වහන්සේ ඔහු අලුත් මිනිසෙක් ලෙස බලනවා. என்ன மாறி இருக்கு அவன்ට? මොකද්ද ඔහුගේ වෙනස් වෙලා තියෙන්නේ? ஒண்ணுமே மாறல. කිසිම දෙයක් වෙනස් වුණේ නැහැ. வயது மாற போறது கிடையாது. ඔහුගේ වයස වෙනස් වෙන්නේ නැහැ. உருவம் மாற போறது கிடையாது. ඔහුගේ රූපේ වෙනසක් වෙන්නේ නැහැ. எதுவுமே மாறாது. කිසිම දෙයක් වෙනස් වෙන්නේ ஆனா නැහැ. கர்த்தருடைய பார்வையில் அவன் புது சிருஷ்டி. නමුත් උන්වහන්සේගේ බැල්මේ ඔහු අලුත් මිනිසෙක් அவன் වෙවුමක්. எப்படியாப்பட்டவன்? ඔහු කොයි ආකාරයක ஒரு කෙනෙක්ද? குழந்தையை போல் இருக்கிறான். ඔහු දරුවෙක් ලෙස සිටිනවා. இவனுக்கு இப்ப என்ன செய்யணும்? මොහුට දැන් මොනවද කරන්න ඕනේ? அறிவை கொடுக்கணும். ඥානය දෙන්න இப்ப ඕනේ. இந்த இடத்துல இந்த வசனத்தை கவனியுங்கள். මෙම ස්ථානයේ මේ වචනේ ඔබ බලන්න. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், அந்த சாயலுக்கு ஒப்பாய் ඔහු මැවූ තනන් වහන්සේගේ රූපයේ ලෙස பூரண அறிவடையும் படி. සම්පූර්ණ දැනගැන්ම සඳහා பூரண அறிவடையும் படி. සම්පූර්ණ දැනගැනීම සඳහා කියලා කියනවා. அப்படின்னா என்னது? கொஞ்சம் கொஞ்சமா அறிவடைந்து கொண்டே போகிறோம். ටිකෙන් ටික අපි දැනුම ඇතිව අපි වර්ධනය වෙමින් යනවා. அந்த அறிவு எங்க இருந்து வருது? ඒ දැනගැන්ම කොහෙන්ද දෙන්නේ? கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிறது. ස්වාමින් වහන්සේගේ වචනේ තුලින් එන්නේ. அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ඒ ඥානය ඒ දැනගැන්ම ටිකෙන් ටික අප වෙතට එනවා. ஒரு நாள் எப்படி இருக்கும்? එක දිනක කොහොමද තියෙන්නේ? நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாகவே நாம் மாறிவிடுவோம். අපි මැව් තනන් වහන්සේගේ රූපය ලෙස අපි සම්පූර්ණයෙන්ම වෙනස් වෙන්න යනවා දිනක. இதுக்காக தான் ரொம்ப முக்கியமான வசனங்களை அவர் பேசுகிறார். මීට පස්සේ තමයි තමත් වැදගත් පද ඔහු කතා කරන්නේ. பூரண அழிவடையும் படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதனாலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் விருத்தாசேதனம் உள்ளவன் என்றும் விருத்தாசேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ඒ ග්‍රීකයෙක්වත් යුදෙව්වෙක්වත් චර්මච්ඡේදිතයෙක්වත් අචමච්ඡේදිතයෙක්වත් මිලේච්ඡයෙක්වත් ස්කිතියෙක්වත් දාසයෙක්වත් නිර්දාසයෙක්වත් සිටිනවා නොව ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ සියල්ලව සියලන් තුල සිටිනසේක. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? මෙම ස්ථානයේ මොනවද සඳහන් කරන්නේ? கிறிஸ்துவுக்குள் வந்து கிரேக்கனும் இல்ல யூதனும் இல்ல புற இனத்தான் என்றும் இல்ல யூதன் என்றும் கிடையாது. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ග්‍රීකයෙක්වත් යුදෙව්වෙක්වත් අන්‍ය ජාතිකයෙක්වත් මිලේච්ඡයෙක්වත් කවුරුත් නැහැ කියලා කියනවා. எந்த ஜாதி எதுவுமே கிடையாது. කිසිම ජාතියක් මොකුත් නැහැ. இவர் மேல் ஜாதி இவர் கீழ் ஜாதி அதெல்லாம் கிடையாது புதிய சிருஷ்டிக்குள். මොහු උසස් ජාතියක් මොහු පහත් ජාතියක් කියලා නැහැ අලුත් ඒ මැවීම තුල. எல்லோரும் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். සියල්ලෝම උන්වහන්සේගේ රූපයට ලෙස සම්පූර්ණව සිටිනවා. ஆகவே சபையில கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. එනිසා සභාව තුල ක්‍රිස්තියානියා ඒක බලන්න හොඳ නැහැ. நீங்க பாருங்க, இன்னைக்கு முழுக்க கழுவுனவங்க தான். සම්පූර්ණ හොදපාය තමයි අද සිටින්නේ. ஆனாலும் சில சமயங்கள்ல இந்த ஜாதி பார்க்கிறது இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ சபைகளுக்குள் இதுக்கெல்லாம் இருக்கும்.
නමුත් මේ ජාතිය උස් පහත් ભેදේ බලන එක මේ සභාව තුළ තියෙනවා. எனவே இன்னைக்கு நீங்க வீட்டுல போற நேரத்துல අද දවසේ ඔබ ගෙදරට යන මොහොතේ உங்களை பற்றி சிந்தித்து பாருங்க. ඔබ ගැන ඔබ සිතලා බලන්න. நீங்க நம்ம வாயை திறந்து நம்ம பேசலாம், நம்ம ஏதோ பெரிய நீதிமான் மாதிரி பேசலாம். අපි මුඛය හැරලා අපි මහා ලොකු ධර්මිෂයන් ලෙස අපිට කතා කරන්න පුළුවන්. ஆனா நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். නමුත් අපේ සිත බලන ස්වාමින් වහන්සේ සියල්ලම බලමින් සිටිනවා. கர்த்தரோடு எப்படியாப்பட்ட தொடர்பு வைத்திருக்கிறோம் அதை பார்க்கிறாரு. උන්වහන්සේ ළඟ මොන ආකාර සම්බන්ධතාවයක්ද තියාගෙන ඉන්නේ ඒක දිහා බලනවා. அவர் நம்ம ஜாதி பார்த்துக்கிட்டு இருக்கோமா அதை கூட பார்க்கிறாரு. අපි ජාතීන් දේශ බලාගෙන ඉන්නවද ජාති ભેද? அவன் படிக்காதவன் பார்த்துக்கிட்டு இருக்கோமா அதை பார்க்கிறார். ඒක ඉගෙන ගත්තේ නැති කෙනෙක් කියලා බලලා ඉන්නවද උන්වහන්සේ ඒක බලන් ඉන්නවා? அவன் படிச்சவன் அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்குறோமா அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ඔව් උගත් කියලා ඌව වෙන් කරනවද අපි ඒකත් උන්වහන්සේ බලන් ඉන්නවා? நம்ம பொய் சொன்னோமா அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். අපි බොරු කියනවද ඒකත් බලාගෙන ඉන්නේ? கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். උන්වහන්සේ අප දේශ බලමින්ම සිටිනවා. ஆகவே நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். අපි පිරිසුදු කරන්න ඕනි, අපි සෝදා පවිත්‍ර කරගන්න ඕනි. அப்படி செய்தால் එහෙම කළොත් நாம் இருதயத்தில் நாட்டப்பட்ட திருவசனம் வளர்ந்து கொண்டே இருக்கும். අපේ සිතේ සිටෙව්වා වූ ඒ වචනය වර්ධනය වෙමින්ම තිබෙනවා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමින් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක්වා.